கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வாராக, மகிமை அடைவாராக. இந்த நாளில் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46வது வார்த்தை. எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46வது வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது மரியாள், எடுத்துட்டிங்களா? 77வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 77வது பக்கம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஒரு அருமையான சகோதரி, அந்த சகோதரிக்கு பெயர் மரியாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த வாலிப மகள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்த விதமும், அந்த மகளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளையும் தான் இந்த மாதத்திலே நீங்களும் நானும் தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அந்த அருமையான மகள் சொல்கிற வார்த்தையை பாருங்களே. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அந்த அம்மாவுடைய ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்துதுன்னா, இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஆத்துமாவும், இந்த சத்தத்தை லைவில் கேட்குற எல்லாருடைய ஆத்துமாவும் கர்த்தரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். இப்போ யோசித்து பாருங்கள், உங்கள் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா? இவங்க சொல்கிற வார்த்தையை பாருங்கள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என்னுடைய ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அப்போ இந்த மகளுக்குள்ள இந்த 2 நிகழ்வுகளும் இருக்குது. ஒன்று, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நிகழ்வும், கர்த்தரை துதிக்கக்கூடிய நிகழ்வும் இந்த மகளுக்குள்ள காணப்படுகிறது. 2 விதமான சம்பவங்கள் இருக்குது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அப்போ இன்னைக்கு நம்முடைய ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா என்பதை நீங்களும் நானும் ஒரு விஷயம் யோசித்து பார்க்கணும். எந்த அளவுக்கு நம்ம அவரை மகிமைப்படுத்துகிறோம்? நம்ம பேச்சில் அவர் மகிமைப்படுகிறாரா? நம்ம சிந்தனையில் அவர் மகிமைப்படுகிறாரா? நம்முடைய நடத்தையில் அவர் மகிமைப்படுகிறாரா? நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம அவரை மகிமைப்படுத்துகிறோமா என்பதை முதலாவது நீங்களும் நானும் யோசித்து பார்க்கணும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் மகிமை தேவனுக்கே வரணும். இவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆனால் உங்கள் ஆத்துமா இன்னைக்கு யாரை மகிமைப்படுத்துகிறது? உங்கள் ஆவி இன்னைக்கு யாரை மகிமைப்படுத்துகிறது? உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு யாரை மகிமைப்படுத்துகிறது? உங்கள் குடும்பம் இன்னைக்கு யாரை மகிமைப்படுத்துகிறது? உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் யாரை மகிமைப்படுத்துகிறது என்பதை இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அருமையான மகள் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். என் ஆத்துமா என் தேவனை மகிமைப்படுத்துகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 23வது வார்த்தையை எனக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? சங்கீதம் 50:23, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இப்போ இங்கே வசனத்தை நல்லா கவனிங்க. யார் தேவனை மகிமைப்படுத்துவார்கள்? அந்த அம்மா சொல்கிறாங்க, என் ஆத்துமா அவரை மகிமைப்படுத்துது. அப்போ அவங்க ஆத்துமா எப்படி அவரை மகிமைப்படுத்தினது? வேதம் சொல்லுது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்போ எப்படி மகிமைப்படுத்த முடியும்? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு வழி என்ன? என்ன செய்தால் அவர் மகிமைப்படுவார்? என்ன சொன்னால் அவர் மகிமைப்படுத்துவார்? என்ன காரியத்தின் வழியாய் நம்ம கடந்து போனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாக அது இருக்கும் என்று சொல்லி அழகாய் இந்த சங்கீதத்தில் கர்த்தர் சொல்றாரு, ஸ்தோத்திர பலி யார் இடுகிறானோ, ஸ்தோத்திர பலியை யார் சொல்லுகிறானோ, யாருடைய வாயில துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் புறப்பட்டு வருகிறதோ அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களாம். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நீ ஒரு நாளைக்கு எத்தனை முறை தேவனை மகிமைப்படுத்துற? எத்தனை முறை கர்த்தரை நீ துதிக்கிற? எத்தனை முறை உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறது என்பதை நீ கொஞ்சம் யோசித்து பார். எதை காலையில் எந்திரிச்சோடனே ஒரு ஆட்ட ஸ்தோத்திரம் போட்டுட்டா உடனே அவர் மகிமை அடைஞ்சிருவாரா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்கள் 3 முறை என்ன செய்வாங்களாம்?
ஜெபம் பண்ணுவார்களாம் எப்பொழுதுமே அவங்களுடைய வாழ்க்கையில். அதனால தான் தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளையில ஜெபம் பண்ணினான். தானியேல் எப்பொழுதும் வழக்கத்தின்படியே 3 வேளையும் அவன் ஜெபம் பண்ணினான். அப்போ ஜெபம் பண்ணா என்ன பண்ணுவாங்க? பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடி கர்த்தரை நல்லா துதிச்சுட்டு அவரை மகிமைப்படுத்திட்டு தான் அவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் கட்டாயமாக 3 வேளையும் தேவனை துதித்து பாடக்கூடிய பாடல்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குடும்ப ஜெபத்தில் எல்லாம் கணவன் மனைவி உட்காந்து பாடுறோமா? உங்கள் குடும்ப ஜெபத்தில் நான் பார்க்குறேன், உங்கள் குடும்ப ஜெபத்தில் ஏற்றி பாட்டு பாடுறவங்களை பார்த்தா கணவன் ஒரு பக்கம் பாட்டு, மனைவி ஒரு பக்கம் ஒரு பாட்டு, சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. நான் நினச்சேன், அப்போ இவங்க எப்படி பாடுறாங்கன்னா வீட்டில் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. இங்கே பாடல் எதுக்கு இவ்வளோ நேரம்? பாடல் செக்ஷனுக்கே நம்ம நிறைய பேர் வர்றதில்லை. வந்து பார்த்தா தானே பாடல் எப்படி பாடணும்னு தெரியும். அப்போ என்ன இதில் தெரியுது? எனக்கு தெரியுதுன்னா வீட்டில் பாடுவதே கிடையாது. வீட்டில் கணவன் மனைவியாய் உட்கார்ந்து பாடல் பாடியிருந்தா 2 பேருக்குள்ளேயும் ஒரே ராகம் இருக்கும், ஒரே தாளம் இருக்கும், ஒரே அசைவுதல் இருக்கும், ஒரே இசை மாதிரி தலையாட்டுதல் வரும். அவருடைய காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக இருக்கும். ஒரு மனுஷன் நல்லா பைபிள் படிப்பானா இல்லையாங்கிறத அவன் வாசிக்கும் பொழுதே சொல்லிடலாம். எப்படின்னா, அவன் ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருந்தானா அவன் இதை பார்க்காமலே கடன்னு சொல்லுவேன். உச்சரிப்பு கரெக்டாக வரும், அடுத்தது இதுதான் வரும் என்பது அவனுடைய மனதில் தெரியும். அழகாக வாசிப்பேன். புதிதாய் வாசிக்கிறவன் திக்குவேன், தடுமாறுவேன், முழிப்பேன், உச்சரிப்பு விடுவேன். அவன் முழிக்கிற மொழியிலே தெரியும் அவன் இந்த பாதையாக அவன் கடந்து வரவே இல்லை, வேதத்தை அவன் எடுக்கவே இல்லை. அருமையான தம்பி தங்கச்சி, நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிழை இருக்குங்கிறது அப்படியே வெளியே தெரிஞ்சிருங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வெளியில் யாருக்கும் தெரியாதுன்னு. பப்ளிக்கில் வரும்பொழுது உன்னுடைய குற்றம் வெளிப்பட ஆரம்பித்தரும். அதனால தான் வேதம் சொல்லுது, மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை, அது ஒரு நாள் ஒளிப்பீடத்தில் வெளியரங்கமாய் கடந்து வரும். இங்கே பாருங்களேன், வேதம் சொல்லுது, எவன் தேவனை மகிமைப்படுத்துவான்? ஸ்தோத்திர பலி இடுகிறவன். அப்போ இன்னிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப ஜெபத்தில் பாடல் பாடுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. எத்தனை பாடல் இருக்கு, எத்தனை பாடல் உங்களுடைய வீடியோவில் இருக்குது. உங்களுடைய எடுத்து பாருங்கள், உங்களுடைய யூடியூப்பில் எடுத்து போட்டு பாருங்கள். உங்கள்ட்ட நேரம் எடுத்து எத்தனை பாடல்கள் இருக்குது, அது எவ்வளவு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. அதை கேட்டு அதுக்கு மகிமை செல்ல அதன் பாட்டை நீங்கள் பாடி ரிப்ளை பண்ணால் தானே உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். அருமையானவர்களே, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எங்கே மிஸ்டேக் இருக்குன்னா, தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தில் குறைவு இருக்குது. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமை அடைய முடியலை. இங்கே பாருங்க, வேதம் சொல்லுது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் நீ தான் பலியிடணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு காளையை பலியிட்டார்கள், ஒரு மாட்டை பலியிட்டார்கள், ஒரு புறாவை பலியிட்டார்கள். அது தகன பலி. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்றாரு, ஸ்தோத்திர பலி, உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி இடுகிறவன். தாவீது பாருங்க, 6 தப்படி வச்சோன்னே பலி செலுத்தினான். அவன் நடனமாடி துதித்தான். சபை நடுவிலே நான் கர்த்தரை துதிப்பேன் அவர் சொல்றார். அவருடைய உதடுகளில் இருந்துதான் அந்த துதி ஸ்தோத்திரங்கள் வருகிறது. அதுக்கு வசனத்தில் எழுதுறாரு, 34வது சங்கீதத்தில் மேலே பாருங்க, அழகாய் கர்த்தருடைய வார்த்தை அவர் எழுதும் பொழுது சொல்றாரு. 34வது சங்கீதம் முதல் பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். எக்காலத்திலும், அது நல்ல காலமோ கெட்ட காலமோ, ராக்காலமோ பகல் காலமோ, மழை காலமோ வெயில் காலமோ, அது சந்தோஷ காலமோ புலம்பல் காலமோ, அது எல்லா காலமும் 27 காலங்களை பிரசங்கி எழுதி வைத்திருக்கிறார். எல்லா காலத்திலையும் நான் கர்த்தரை துதிப்பேன். அதான் அதோடைய அர்த்தம். அப்போ தாவீது என்றா துதி என்ற அர்த்தம். ஏனென்றால் அவன் தேவனை புகழ்ந்து 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 பாடுறவன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்த நீங்கள் ஆசைப்படுறீங்களா? மரியாள் சொல்கிறாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது. ஆனால் உன் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துதா? அப்படி மகிமைப்படுத்துறதுக்கு அடையாளம், ஃபர்ஸ்ட் அடையாளம், நீ என்ன பண்ணணும்? தேவனை புகழ்ந்து பாடணும், அவரை உயர்த்தணும், அவருக்கு மகிமை செலுத்தணும். உங்கள் கைகளை உயர்த்தி காலை எழுந்த உடனே நல்ல பாடல்களை கொஞ்ச நேரம் பாடுங்க, சங்கீதங்களை எடுத்து வாசிங்க, சங்கீதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளை சொல்லுங்க. அன்றுவரை இப்படியெல்லாம் பக்தன் உன்னை பாடி வைத்திருக்கிறான்னு சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவது தான் நீங்கள் செலுத்தக்கூடிய முதலாவது ஸ்தோத்திர பலி தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ ஸ்தோத்திர பலி இடுகிறவன், வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துறேன் சொல்லு. உங்க இன்னர்ல சொல்லு, நான் ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுதெல்லாம் தேவன் மகிமை அடைகிறார். வேதம் சொல்கிறது, அந்த மகள் சொல்ற மாதிரி, என் ஆத்துமா, உனக்குள்ள ஒரு இன்னர்ல இருக்கு இல்லையா, ஒரு தேவனுடைய மகிமை உனக்குள்ள இருக்கிற ஹியூமன், உனக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்துமா, ஒரு மனிதன் இருக்கிறான். அது ஆத்துமா, அதுதான் பரலோகத்துக்கு போகும். உன் சரீரம் இருக்கு இல்லையா, அது எங்க போகும்? மண்ணுக்கு போகும். மண்ணில் எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆனா உனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற ஒரு சாயல், பாத்தீங்களா? ஐஸ்வர்யவான் எங்க இருக்கான்? நரகத்தில் இருக்கான். பிச்சைக்காரன் ஆபிரகாம் மடியில தேற்றப்படுகிறான். ஆனா 2 பேர்த்தையும் இந்த பூமியில புதைச்சிட்டாங்க.
2 பேருக்கும் பூமியில கல்லறை இருக்கு. 2 பேருடைய மண்ணான சரீரமும் பூமியில வைக்கப்பட்டுச்சு. ஆனா அங்க இருந்த அதே ஐஸ்வர்யவான் யார்? அதுதான் ஆத்துமாவோடு அவன் அங்க இருக்கிற ஆவியும் ஆத்துமாவும் தேவன் தந்த தீபம். 2மே பரலோகத்துக்கோ அல்லது பாதாளத்துக்கோ போகும். அது 2ஐயும் அழிக்க முடியாது, பிரிக்க முடியாது. அது 2ம் கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வந்தது. நீங்க பாருங்க, போட்டோ எடுக்கிறீங்க, போட்டோ எடுக்கிறப்ப நீங்க இங்கே தானே இருக்கிறீங்க, ஆனால் உங்க உருவம் அங்கே இருக்குதே. அது எது? உங்களுடைய போட்டோ, உங்களுடைய நேச்சர் அங்கே விழுந்துருக்குது, ஒரு நிழல். ஆனால் நீங்க அதில் இருக்கிறீங்க. அதில் பார்த்தா தெரியும், அப்படியே எல்லாம் தத்ரூபமா இருக்கும். அது ஒரு மாதிரி எப்படி ஒரு போட்டோ இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய ஆத்துமாங்கிறது அது தனி. பாருங்க, பேதுரு சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்காரு. ரோத வீட்டில் இருக்கிற எல்லாரும் கூடி ஜெபிக்கிறாங்க. கூடி ஜெபிக்கிறவங்க பேதுரு கட்டவிழ்க்கப்பட்டு வந்துடுறாரு. வந்து கதவை தட்டும் பொழுது ஒரு சின்ன பெண்ணு உடையாந்து பார்த்துட்டு பேதுரு வந்துட்டாருன்னு போய் சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, அவர் வந்திருக்க மாட்டாரு, அவரை நல்ல விலங்கு போட்டு முற்காவல், 2வது காவல், 3வது காவலில் வச்சிருக்கிறாங்க, காவக்காரெல்லாம் இருக்காங்க, அவருடைய தூதன் வந்திருக்கலாம், அவர் மாதிரியே வந்திருக்கலாம், தூதனா இருக்கலாம். அப்ப ஒவ்வொரு சாயல் உங்களை மாதிரியே ஒரு தூதன் இருப்பாருங்க. அங்கே எழுதியிருக்கு, அவருடைய தூதனாய் இருக்கலாம். அருமையான தம்பி தங்கச்சி, அப்ப இங்க வேதம் சொல்லுது, மரியாளுடைய சரீரம் கர்த்தரை மகிமைப்படுத்தினது எழுதப்படல, ஆவி மகிமைப்படுத்தினதா, ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்தினதா. வேதம் சொல்லுவார், என் ஆவி கர்த்தரில் களி கூறுகிறது. இன்னைக்கு உங்க ஆவி எதுல களி கூறுகிறது? ஐஸ்வர்யவான் தன்னுடைய பணத்துல களி கூர்ந்தான். அவன் சொல்றான், ஆத்துமாவே வேண்டிய அளவுக்கு உனக்கு வச்சிருக்கிறேன், நல்லா புசித்து குடி, நல்லா திருப்தி அட, உனக்கு வேண்டிய அளவுக்கு இருக்குது, இன்னும் என் களஞ்சியத்தை பெருசாக்குவேன், இடிச்சு பெருசாக்குவேன். ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே, இன்னைக்கு ராத்திரியில் உன் ஜீவன் உன்னை விட்டு எடுக்கப்பட்டா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்காகும்? அப்ப இவன் எதுல களி கூர்ந்தான்? ஐஸ்வர்யத்துல களி கூர்ந்தான், தன்னுடைய பணத்துல களி கூர்ந்தான், கூடாரத்தை பெருசாக்குவதில் களி கூர்ந்தான். ஆனா மரியாள் சொல்றாங்க, அந்த பெண்ணு சொல்லக்கூடிய வார்த்தை நல்லா கவனிங்க, என் ஆவி, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர்ல இருக்கிற ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அந்த பரிசுத்த அந்த ஆவி, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய ஆவி, அந்த தேவன் தந்த தீபம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் தேவனை துதிக்கிறது. இதுதாங்க தேவனை புகழ்ந்து பாடக்கூடிய புகழ்ச்சி. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எனக்காக நீங்க எடுத்துக்கொள்ளும்படி உங்களை பச்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 3வது வசனம், தேவன் சொல்லுகிற வார்த்தை, அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இப்ப நீங்க எல்லாம் யாருடைய பிள்ளைன்னு கேட்டால் உடனே வேகமாக சொல்லுவீங்க, நாங்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, எங்கள் பேரெல்லாம் பரலோகத்தில் எழுதி இருக்குதுங்க, நாங்களாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோங்க, நாங்களாம் சபைக்கு போகிறோங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீ உண்மையிலேயே அவருடைய பிள்ளையா இருந்தா கர்த்தர் உன்னில் மகிமைப்படுவார். உன்னை பார்க்குறவங்க அந்த போகிறாங்க பாரு, அந்தியோகியா பட்டணத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பேர் கிறிஸ்தவர்களாம். அந்தியோகியா பட்டணத்தில் தான் முதல்ல கிறிஸ்தவர்கள் பெயர் வந்துச்சான். யாருக்கு அந்த பெயரா? இயேசுவை பிரசங்கித்தவர்கள், இயேசுவுக்காய் வாழ்ந்தவர்கள், இயேசுவுக்காய் ஓடினவர்கள். எடுத்து பார்க்கலாமா? அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு கடந்து வாங்க. அங்க யாருக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டுச்சான்? சும்மா பேர் வச்சுக்கிட்டவனுக்கு பேர் கிறிஸ்தவர்கள் கிடையாது. இயேசுவுக்காக யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ, இயேசுவுக்காக யாரெல்லாம் ஓடினார்களோ, இயேசுவுக்காக யாரெல்லாம் அடிக்கப்பட்டார்களோ. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு பர்னபாவும் சவுலையும், பர்னபா சவுலை தேடும்படி தர்சுசுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். எடுத்துட்டீங்களா வசனத்தை? ரைட். அவர்கள் 1 வருஷ காலமாய், நீங்க வாசிங்க, எதோட கூடியிருந்து? அப்ப ஒரு கிறிஸ்தவன் எதோட கூடி இருக்கணும்? பக்கத்தில் சொல்லுங்க சிஸ்டர், சபையோட இருந்தா தான் கிறிஸ்தவர்கள். சபையை விட்டுட்டு வெளியே இருந்தா அவர்கள் என்ன? கிறிஸ்தவை அறிந்தவர்கள் கிடையாது. வசனம் சொல்லுது பாரு, 1 வருஷ காலமாய் சபையோடு கூடி இருந்து. இவங்க அந்த ஊருக்கு டெம்பரவரியா போயிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். பவுலு தேசம் தேசமாய் போறவர், வழி பிரயாணத்தில் ஒவ்வொரு ஊரா போவார். அவருடைய பிரயாண பாதைகளை பின்னாடி பாருங்க, அப்படி எல்லா ஊர்லயும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போவார். எந்த ஊர்ல அவர் போய் இருந்தாலும் வழக்கத்தின்படி சபைக்கு போய் சபையில பிரசங்கம் பண்ணுவாரு, வழக்கத்தின்படியே அவர் ஜெபிப்பாரு. இங்க பாருங்க, இந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து அவர் அங்க 1 வருஷ காலம் இருக்கிறாரு. இந்த 1 வருஷ காலமா சபையோடு கூடி இருந்து, இவரு தாங்க சபைக்கு போறார். சபை இவரை தேடி வரல, இவரு சபைக்கு போய் சபையோடு கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே கைத்தட்டுங்க, சீசர்களுக்கு, வாசிங்க,
கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அப்ப கிறிஸ்தவர்களுக்கு யாரு? சபையோடு இருக்கிறவர்கள், சீசர்கள். இயேசுவை சொல்லுகிற, இயேசுவை பிரதிபலிக்கிற, இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற, இயேசுவை காண்பிக்கிற, இயேசுவை காட்டக்கூடியவர்களுக்கு பெயர் தான் கிறிஸ்து பிளஸ் அவர்கள். இப்போ நம்ம என்ன அவர்கள்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும். இதை கேட்குற லைவில் இருக்காங்க. பேர் மட்டும் நல்ல நல்ல பேர் பார்த்தா சாலமோன் பேர், யாக்கோபு பேர், தாவீது பேர், பீட்டர், பேதுரு, அடுத்து சின்னப்பரு, அடுத்து பார்த்தா என்னது அழகா பவுல், எல்லாம் பேரெல்லாம் சூப்பராக இருக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? அவங்க வாழ்க்கையில் கிறிஸ்து இருக்கிறாரா? அவர்கள் இயேசுவுக்கு சீசர்களாக இருக்கிறாங்களா? அவங்க சபையோடு கூடி இருக்கிறாங்களா? அவங்களுடைய கண்களில், சிந்தைகளில், நினைவுகளில், உணர்வுகளில், ஆவி ஆத்மாவில் கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்களா? அவர்கள் ஆத்மா தினந்தோறும் கர்த்தரை துதிக்குதா? அவர்களுக்கு பெயர் தாங்க கிறிஸ்தவர்கள். பார்த்தீங்களா, அந்தியோக பட்டணத்தில் தான் முதல் கிறிஸ்தவர்கள் பெயர் நாமமே கொடுக்கப்பட்டுச்சு. யாருக்கு? சபையோடு இருந்தவர்கள், சீசர்கள், கர்த்தரை உயர்த்தினவர்கள், உபதேசம் பண்ணினவர்கள். இவர்களுக்கு தான் அந்த பட்டணத்தில் இருக்கவங்க சொன்ன வார்த்தை, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று. அருமையான தம்பி தங்கச்சி, இப்ப பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நீ இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். நம்மளை பார்க்கிறப்ப கர்த்தருக்கு மகிமை வரணுங்க. நம்மளை பார்க்கிறப்ப இவன் அல்லவா தேவனுடைய பிள்ளை, இவங்களை பார்க்குறவங்க சொல்லணும் இவங்க தான் கர்த்தருடைய பிள்ளை. இவங்க பாருங்க எவ்வளோ அழகா ஜெபிக்கிறாங்க, இவங்க எவ்வளோ அழகாய் தாராள குணத்தோடு செயல்படுறாங்க. இவங்கள்ட்ட பாருங்க அன்பு இருக்கு, இரக்கம் இருக்கு, தயவு இருக்கு, ஈவு இருக்கு, இரக்கம் இருக்கு, நல்ல காருண்யம் இருக்கு. இவர்கள் பார்க்கும் பொழுது பரலோகத்தையே பார்த்தது மாதிரி இருக்கு, இவங்களை பார்க்கும் பொழுது இயேசுவையே பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை வாழ்ந்தா தான் கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். ஆனால் யோசித்து பாருங்க, நம்மளை பார்க்குறவங்க பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறேன், அதெல்லாம் பூரா நடிப்புக்காரங்க, அவன் வாயில் வர்ற வார்த்தை இருக்குதே, அவன் பேச்சு இருக்குதே, அவனுடைய அந்தரங்கம் உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படுகிறாரா அல்லது கர்த்தர் தூஷிக்கப்படுகிறார்? நம்முடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்லையும் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறதா அல்லது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா? கேளுங்க, இங்கே வசனம் சொல்லுது, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என் தாசன், உன்னில் நான் மகிமைப்படுவேன். அவர் சொல்றார், நான் ஓ மூலியமாய் மகிமைப்படுவேன், நான் ஓ மூலியமாய் உயர்த்தப்படுவேன். நீ நடந்து போகும் பொழுது என் நாமம் மகிமைப்படுத்தப்படும், நீ நடந்து போகும் பொழுது என்னுடைய ஒவ்வொரு காரியமும் வெளிப்படும். இந்த வேதத்தில் ஒரு நாள் யோசுவா இஸ்ரவேல் மக்களில் ஒருத்தனை கூப்பிட்றான். அவன் யார் தெரியுமா? ஆகானை கூப்பிட்றான். வாசிப்பேன், யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எல்லாரும் எடுக்கலாமா? தயவு செய்து, கர்த்தருக்கு மகிமை உண்டாக. எல்லாரும் தயவு செய்து வேதாகமத்தை திருப்பி யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல், அதை எனக்கு ஒலிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய். இவன் என்ன கேட்குறான்? யோசுவா, ஏய், கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்கிறான். அவன் சொல்றான், மெய்யாகவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். இவன் யாருங்க? இஸ்ரவேலனுங்க. எங்கெங்க போய்கிட்டு இருக்கேன்? கானானுக்கு போய்கிட்டு இருக்காங்க. எங்க இருந்துங்க புறப்பட்டான்? எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. யாருங்க இவனுடைய பாஸ்டர்? மோசேங்க, யோசுவாங்க. இவன் எப்படிப்பட்ட பராக்கிரமம் வழியா வந்திருக்கிறான்? செங்கடலுக்குள்ள வந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையா கண்மலையின் தண்ணீரை குடிச்சிருக்கிறான், பரலோகத்திலிருந்து விழுகிற மன்னாவை தின்றிருக்கிறேன், நடந்த எல்லா அற்புதங்களை அடையாளங்களை கண்கொண்டு பார்த்துருக்கிறேன், இந்த மேகஸ்தம்பத்தை பார்த்துருக்கிறேன், அக்னி ஸ்தம்பத்தை பார்த்துருக்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் வந்த எல்லா பாதையிலும் இவன் கூட இருந்தான், எல்லாத்தையும் இவன் பார்த்தவன். ஆனா இவன் கர்த்தரை மகிமைப்படுத்தாத ஒரு மனிதனாக இருக்கிறான், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். யோசித்து பாரு. கூட்டத்துக்குள்ளேயே ஒருத்தன் கர்த்தரை சொன்னாரு, உங்களிலும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான், உங்களிலும் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். பார்த்தீங்களா? அவரோடு இருக்கிறவன்லே ஒருத்தன் பிசாசா இருக்கிறான், அவரோடு இருக்கிறவன்லே ஒருத்தன் காட்டி கொடுப்பான். இப்போ மோசையோடு 6 லட்சம் புருஷர்கள்ல ஒருத்தன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாதவனா இருக்கிறான், கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடியவனா இருக்கிறான், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடியவனா இருக்கிறான். 10 கட்டளையில் ஒரு கட்டளை, என் நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. வீணிலே சொல்லாத, என் நாமத்தை வெறும் உதடுகளால் நீ சொல்லாத, உதடுகளால் என்னை கனம் பண்ணிட்டு உன் இருதயம் எனக்கு தூரமா இருக்கக்கூடாது, நீ இருதயத்தில் என்னோடு இருக்கணும். அருமையான தம்பி தங்கச்சி,
இங்க கூப்பிட்டு கேட்கிறாரு ஆகான, நீ கர்த்தரை மகிமைப்படுத்து. மரியாள் சொல்றாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது. ஆனா ஆகானுடைய ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்தல. ஏன் என்றால் அவன் பாவம் செஞ்சுட்டான். அவன் ரகசியமான ஒரு பாவத்தை செஞ்சுட்டான். என்ன பாவம் செஞ்சானா? 21, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும். 6ஆம் அதிகாரம் 19 வசனம் வாசிக்கலாம். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். 18ஆம் வசனம், சாப தீட்டானையில் எதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாப தீட்டாகாத படிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாப தீட்டாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் தாப தீட்டானதுக்கு மாத்திர எச்சரிக்கையா. எவ்வளவு அனௌன்ஸ்மெண்ட், எவ்வளவு அழகா கொடுக்குறேன். யோசுவா பாளையத்தில் நின்று சொல்றான், டே எரிகோக்குள்ள போறோம், எரிகோ மதில் உடைய போது, எரிகோக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் பொழுது சாப தீட்டானதில் எதையாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே. எவ்வளவு அழகா தெளிவா சொல்றாரு பார். எதையுமே கர்த்தர் சொல்லாம செய்ய மாட்டாருங்க. பலமுறை நமக்கு சொல்லிட்டு அந்த பலமுறை சொல்லியும் நம்ம கேட்காத பொழுதுதான் தேவனுடைய கோவாக்கனை நம்ம மேல வர்றோம். யாரு மேலேயுமே, உலக மனுஷன் கூட பாருங்க, இந்த நினைவே அழிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒருத்தனை அனுப்புனார், போய் சொல்லு. நீதிமான் பலமுறை சொல்லி அவன் பாவம் செஞ்சுட்டா அவன் நீதி நினைக்கப்படுவதில்லை, அவனுக்கு பாவத்தினால தண்டனை வருங்கிறாரு. ஒரு குற்றவாளி சொல்லப்படும் பொழுது அவன் மனம் திரும்பிட்டா அவன் பாவங்கள் மறக்கப்பட்டு அவன் நீதி நினைக்கப்படுங்கிறாரு. எசேக்கியேல் ஆண்டவர் சொல்றார். அப்ப இங்க பாருங்களே, எதையாகலும் நீ எடுத்துக்கொள்ள கூடாது. யோசுவா அழகா சொல்றான். ஆனா இவன் அடுத்த அதிகாரத்துல பாருங்களே, 21, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய பொத்திக்கிறதானங்க ஒரு சால்வை. இதுல வெளிநாட்டு சால்வையா, பாபிலோனிய நாட்டு சால்வை. நமக்கு எப்படி இருக்கு, நம்ம ஊரில் 1000 சேலை இருந்தாலும் வெளிநாட்டு சேலைன்னா லவக்குன்னு கையை வச்சு எடுக்கிறோம். இது வெளிநாட்டு சேலை, இது என்ன இருக்கு? அடுத்த மோகம், அடுத்தது மேலேனா ஒரு சின்ன மோகம். ஒரு பொருள் வெளிநாட்டு பொருள் நமக்கு வேணும்னா அதில் ஒன்று தனியாக ஒரு கலகலப்பு, ஒரு சிரிப்பு வந்துடுது. இது வெளிநாட்டு. பாபிலோனு சாபமான ஒரு பேய்கள் குடியிருப்பு நாடு. அதில் தயாரிக்கப்பட்ட பொருள், அந்த பேய்களுடைய அபிஷேகம் தான் அதில் இருக்கும். அந்த பொருளை தூக்கி இவன் வச்சுக்கிட்டான். பாருங்க, பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கல். அந்த நாகமானு போய் 2 தாளந்து வாங்கினேன், கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்தேன். கடைசியில் குஷ்டரோகம் தான் அவனுக்கு பிடிச்சிச்சு. இவன் பாருங்க 200 வெள்ளி சேக்கலையும். இவனே வனாந்தர பாதையில் வர்றானே, இவனுக்கு எதுக்கு வெள்ளி சேக்கல்? வந்து மண்ணா விழுகுது. காடை கேட்டால் காடை தர்றாரு, தண்ணி கேட்டால் தண்ணி தர்றாரு. இவனுக்கு எதுக்கு வெள்ளி சேக்கல்? இது எதுக்கு எடுத்து வைக்கணும்? இவன் எங்கே போய் வியாபாரம் பண்ண போகிறேன், எங்கே போய் விற்க போகிறேன், எங்கே போய் வாங்க போகிறேன்? பாருங்க, இந்த பண ஆசை எல்லாத்தையுமே. வனாந்தரத்தில் கர்த்தரே மெய்ப்பனா இருக்கிறா இல்லையா? இவன் என்னத்தை கொள்வனை கொடுப்பனே அங்கே கிடையாது. கர்த்தரே மேகஸ்தம்பம் இறங்குது, மேகஸ்தம்பம் கூட்டிகிட்டு போகுது. மேகஸ்தம்பம் எங்கே இறங்கி இருக்கோ அங்கே எல்லாரும் அமர்ந்திருப்பாங்க. அது புறப்படும் பொழுது எல்லாரும் புறப்படுவாங்க. இப்படித்தானே வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் எதுங்க இவங்களுக்கு கொள்வனை கொடுப்பனைக்கு வேலையே இல்லையே. ஆனால் இவன் எடுத்து என்ன பண்ணி வச்சுட்டான்? ஒழிச்சு வச்சுக்கிட்டான். பார்த்தீங்களா, பண ஆசை வந்துருச்சு. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, பண ஆசை எல்லாத்தையுமே வேறாக இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி போய் பாவத்துக்கு உட்பட்டார்கள். அதனால பணம் தேவை, ஆனால் ஆசை வரக்கூடாது. பணத்து மேலே என்ன வந்துடக்கூடாது? ஆசை வந்து அதுக்காக பணம் கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு சொல்லி நம்ம ஓடக்கூடாதுங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய. உங்கள் தேவைக்கு கர்த்தர் சொல்லியிருக்கார், நாளைய தினத்துக்காய் கவலைப்படாதுங்க, நாளைய தினம் உங்களுக்காய் கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். நாளைய தினத்துக்காய் நீங்கள் கவலைப்படாதுங்க, நாளைய தினம் உங்களுக்காய் கவலைப்படும். இந்த பண ஆசை தாங்க வட்டி கொடுக்க வைக்கிறது, வட்டி வாங்க வைக்கிறது. அது பயங்கரமாக வட்டி வாங்கி கடைசியில் சாபம் வீட்டில் உட்காந்துருக்கும். கர்த்தரே அனுமதிக்கிற சில சாபங்கள் தேவனே அதை அனுமதித்திருக்கிறது. அநேக வீடுகளில் இன்னைக்கு ஏன் நெருக்கடி, கண்ணீர், வேதனை போக மாட்டேதுன்னா அது தேவனிடத்திலே இருந்து இறங்கி வந்த விடப்பட்ட சாபம். அது எப்படி போகும்? கர்த்தரே சவுல் மேலே ஒரு ஆவியை விட்டுட்டாரே, அந்த சாவியை எவன் ஜெபம் பண்ணி போக வைக்க முடியாது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே சாபம் இருக்குது. அந்த சாபத்தை போக்க அவங்க தான் கர்த்தரை தேடணும். அருமையான தம்பி தங்கச்சி, இங்கே பாருங்களே, பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாத்திரத்தை நான் கண்டு அவைகளை இச்சித்து. இந்த இச்சை பார்த்தீங்களா? அதனால தான் கத்தை 10 கட்டளில் ஒரு கட்டளை சொன்னார், பின்னும் பிறகுள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பார். ஒருவனுடைய வேலைக்காரனையாவது, உன்னுடைய மாட்டையாவது, உன்னுடைய நிலத்தையாவது, அவனுக்கு உண்டான யாதொன்றையாவது நீ இச்சித்து எடுத்துக்கொள்ளாத. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி இச்சை இருக்கா? இச்சை, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலும் பாவம், ஒரு பொருளை இச்சையோடு எடுத்துக்கிட்டாலும் பாவம். இவன் அடுத்தவங்களுடைய பொருள், பாபிலோனிய பொருள். அங்கே எச்சரிப்பு சொன்னாங்க, எடுக்காத.
யோசுவா போறப்ப அதை எச்சரிக்கை கொடுக்குறேன், எதையும் தொற்றாத, சாபம். ஆனா இவன் எடுத்து யாருக்குமே தெரியாது நினைச்சு உள்ள புதைச்சு வச்சுட்டான். பாருங்களேன், எடுத்து பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பாருங்க, எடுத்து பாரு, பாவம் எப்படி வருது பார்த்தீங்களா? அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாவம் பூரணமாகி பாவத்தை பிறப்பிக்குமா? பாவம் சாபத்தை கொண்டு வந்துடும், சாபம் மரணத்தை கொண்டு வந்துடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த கண்கள் மூலிமா வரக்கூடிய இச்சை இருக்குது இல்லையா, அது ரொம்ப பயங்கரமானது. தேவனுடைய பிள்ளைகள் அதுக்கு நம்ம விலகி வாழணும். இந்த பார்த்தோன்னே அந்த பாபிலோனிய சால்வை இவன் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சோ தெரில, எடுத்துக்கிட்டான் பாரு. அவன் எச்சரிப்பு என்னாச்சு? கர்த்தர் சொன்னார் இல்லையா, யோசுவா சொன்னான் இல்லையா, உள்ள போறப்ப எடுக்காதேன்னு சொன்னான் இல்லையா, அந்த எச்சரிப்பை மறந்துட்டான். நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய நாள் நம்ம எச்சரிப்பை மறந்துடுறோங்க. நிறைய கர்த்தர் சொல்ற ஆலோசனைகளை, சத்தியங்களை நம்ம மறந்துடுறதுனால தான் எச்சரிக்கையை நம்ம மீறி போய் ஆபத்துக்குள்ள மாட்டிக்கொள்ளும். அதனால கர்த்தர் நமக்கு இன்னைக்கு அழகா தெளிவாக சொல்றாரு, உங்களோடு இடைபெறாரு. நீ என் தாசனா இருந்தேனா நான் உன்னில் மகிமைப்படுவேன், நீ என்னுடைய தாசியா இருந்தேனா நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீ ஒரு நாள் இந்த உலகத்தை இச்சிக்க கூடாது, உலக பொருள்களை இச்சிக்க கூடாது, உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் இது பரலோகத்துக்குரியது அல்ல. வேதம் சொல்லுது, ஒருவனுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே அவன் இருதயமும் இருக்கும். பூமியிலே சேர்த்து வைக்காதீர்கள், பூச்சியாவது துரும்பாவது கெடுக்கும். பரலோகத்தில் சேர்த்து வைங்க, அங்கே பூச்சியும் துரும்பும் அதை கெடுக்காது, அது அங்கே பத்திரமா இருக்கும். கைகளை தட்டி. அதனால தாங்க பரலோகத்தில் சேர்க்கத்தாங்க உங்களுக்கு இத்தனை ஊழியத்தை கொடுத்துருக்குறோம். பரலோகத்தில் வந்து பொக்கிஷங்களை சேருங்க, வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கட்டும். நீங்கள் கர்த்தருக்காய் ஓடுகிற ஒவ்வொரு ஓட்டமும் பரலோகத்தில் இருக்கும். ஆனால் வேலைக்காக நீங்கள் ஓடுறது பரலோகத்துக்கு வருமா? இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? இன்னைக்கு 15 வருஷமா 20 வருஷமா ஆண்டவருடைய பிள்ளைமாங்க, ஒரு ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ண தெரியாது, ஜெபமே வராது. எவ்வளவோ பேர்த்த நான் பார்த்துருக்கேன். ஒரு ஜெபம் பண்ணால் முக்குவேன், முனகுவேன், மூச்சு தான் புசு புசுன்னு விடுவேன், வெளியே ஒரு வார்த்தை சொல்ல தெரியாது. கேட்டால் 10 வருஷம் சபைக்கு போவேன். இப்படி இருக்கிறேன்னா எங்கே பாஸ்ட்டு தாங்க ஜெபம் பண்ணுவாரன், என்னையெல்லாம் ஜெபிக்கவே சொல்ல மாட்டார். ஏண்டா இது என்னடா, எப்படிப்பட்ட இடத்துல இருக்கான் பார். பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், ரைட்டு, அவர் வேலையை அவர் சரி, நீ என்னடா பண்ணிட்டு இருப்ப? நாங்கள் சோத்திரம் 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 இதான் சொல்லுவோம். இதுக்கு பேராடா ஜெபம். சோத்திரங்கிறது வேற, ஜெபம் என்பது கர்த்தரிடத்தில் பேசுவது. அவங்க வளர்க்கல, ஆனால் நாங்கள் உங்களை இதயபூர்வமாக உங்களை வளர்த்துருக்கிறோம். கைத்தட்டி கர்த்தருக்கு நான் நினைச்சோம், உங்களை தேவனோட யுத்த குதிரையாய் நிறுத்தி இருக்கிறோம், சேனை தலைவராய் நிறுத்தி இருக்கிறோம், ஆயுததாரியாய் நிறுத்தி இருக்கிறோம், போர்முகத்தில் பராக்கிரமசாலிகளாய் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தக்கூடிய போர்பட தளபதிகளாய் கர்த்தர் இந்த ஊழியத்தில் உங்களை மாற்றி இருக்கு. ஆனால் நம்ம இந்த நாளில் அவரை மகிமைப்படுத்துகிறோமா என்பதை யோசித்து பார்த்து தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். யாத்திரையாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பார்வோனுடைய திமிரு, பார்வோனுடைய அகம்பாவம், பார்வோனுடைய இதோ படை மேலே இருந்தக்கூடிய அவனுடைய எல்லா காரியத்தையும் அவன் எப்படி சொல்கிறான் பாருங்களேன். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை சொல்லுங்க போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கறதுக்கு, அவன் கேட்குற கேள்வியை பாரு, அவர் யாரு, அவரையே நான் போக விடணும், அவரை எனக்கு தெரியாது. அவன் எவ்வளோ அசல்ல சொல்கிறேன் பாரு, அவர் யார், நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. இது காரணம் என்னங்க? அவன் ஒரு நாட்டுக்கு ராஜா, அந்த ஆணவம், அது திமிரு, அவன் துணிகரமாக சொல்கிறான், நான் ஏன் அனுப்பணும், அவர் யார் எனக்கு தெரியாது. அப்போ இவனுக்கு யாருன்னு அவர் காண்பிக்கணுமா, காண்பிக்கக்கூடாதா? யாரை எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் யுத்தம் பண்ணுவார். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. உள்ளே இருக்கிற ஜனங்கள் இஸ்ரவேலர்கள், உள்ளே இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய தாசர்கள், உள்ளே இருக்கிற ஜனங்கள் ஆபிரகாமுடைய வம்ச வரலாறுகள், ஈசாக்குடைய வம்ச வரலாறுகள், யாக்கோப்புடைய வம்ச வரலாறுகள், யோசேப்பினுடைய சந்ததிகள்லாம் உள்ளே இருக்குது. ஆனால் இப்போ அவர்கள் மங்கி போயிருக்கிறாங்க. எல்லாம் அங்கே போய் பாகாலோடு பாகாலாக மாறிட்டாங்க. அங்கே போய் அவங்க வழிபாட்டிலே போயிட்டாங்க. இப்போ நீங்களே ஒரு 2 மாதம் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க, ஜெபமெல்லாம் காத்தாக பறந்துடும். ஆடி மாத காற்றுல போய் பறந்துடும். அவங்கள மாதிரியே நீங்கள் மாறிடுவீங்க, அவங்கள மாதிரியே உங்கள் கலாச்சாரம் மாறும், அவங்க மாதிரியே நடைமுறை மாறிடும், அவங்கள மாதிரியே அந்த காரியமெல்லாம் மாறிடும். ஏன்னா யாரோட பழகுறியோ அவங்க சுபாவம் உனக்கு வந்துடும். யாருக்கிட்ட நீ இப்போ அதிகமாக பழகுறியோ அந்த சுபாவம் உனக்கு ஈஸியாக கவ்வி பிடித்து கொள்ளும். நீ ஒன்றும் அதுக்காக ட்ரைனிங் எடுக்க தேவையில்லை. 4 நாளைக்கு அவங்களோட போனேன்னா அவங்க சுபாவம் இலகுவாய் உன்னை பிடித்துக்கொள்ளும். இதுதான் உலகத்துக்கும் பரலோகத்துக்கு இருக்கிற வித்தியாசம். இப்போ இந்த பார்வோன் நினைக்கிறேன், யார் கர்த்தர், நான் அவரை அறியேன், எனக்கு தெரியாதுங்கிறேன். அவனை குறித்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேங்க்யூ லார்ட். வாசிக்கலாமா? எகிப்தியர் உங்களை பின்தொடர் வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி, கைத்தட்டுங்க, பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவங்களாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் அறிவார்கள் என்றார். கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுமா. இவன் கேட்டது எத்தனாம் அதிகாரத்தில்? 5ஆம் அதிகாரத்தில் கேட்குறேன். இவனுக்கு கர்த்தர் 14ஆம் அதிகாரத்தில் வந்து பதில் சொல்றாரு. நான் காட்டுறேன்ப்பா, நான் கர்த்தர் என்பதை அவனை அறிந்து கொள்வேன். அவன் குதிரையாலும் அவன் ரதங்களாலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றாலும் நான் தான் கர்த்தர் என்பதை இதோ அவன் அறிந்து கொள்ளும்படி நான் அவன் மூலியமாகவே நான் மகிமைப்படுவேன். உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு பிரச்சனையிலையும் கர்த்தர் மகிமைப்படுவார். எப்போ நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் எதிராளிகள் கிட்டத்தில் கர்த்தர் நடப்பிக்கிற காரியத்தின் மூலியமா கர்த்தரே தேவன் என்பதை உன் எதிராளியை அறிந்து கொள்வான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பார்வோனுடைய சேனை சொல்லுது, வாங்கடா ஓடி போயிடலாம், கர்த்தர் அவர்கள் பச்சமாய் நின்று நம்மோடு யுத்தம் பண்ணுகிறாரு. பாருங்களேன், வாசிக்கலாமா? 25ஆவது வசனம், 14ஆம் அதிகாரம் 25. அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். கர்த்தர், கைதட்டுங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். சொல்றவன் யாரு? எகிப்தியன் சொல்றேன். டேய் வாடா, எல்லாரும் ஓடிடலாம், நம்ம சக்கரம்லாம் அது வாட்டில் கலடுது, குதிரைகள் எல்லாம் அதான் பிடுங்கிட்டு போகுது, நம்ம குதிரை வண்டியெல்லாம் இருக்கிற இடம் தெரியல, நம்ம பலமெல்லாம் போச்சு, நம்ம மேலே தண்ணி இறங்கிருச்சு, கர்த்தர் அவர்கள் பக்கத்தில் நிற்கிறாரு, நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறாரு, நம்ம எல்லாம் ஓடிடலாம்டான்னு சொல்லி இப்போ எல்லாரும் முறையிட்டு எல்லாம் பிடுங்கி அடித்து ஓடுறேன். இது காரணம் கர்த்தர் அவர்கள் மூலியமாய் மகிமைப்பட்டார். கைகளை தட்டி கர்த்தருக்கு, நீ கர்த்தருடைய பிள்ளையாய் நில்லு. உனக்கு விரோதமாக எத்தனை சக்கரம் வந்தாலும் சரி, எத்தனை பார்வோன் வந்தாலும் சரி, எத்தனை பார்வோன் ரதம் வந்தாலும் சரி, எத்தனை குதிரை வந்தாலும் சரி, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வேதம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இது அவருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்று சொல்லி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் கூடினார்களோ அவர்களே உன் பட்சத்தில் வருவார்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. இந்த மாத கர்த்தர் சொல்றாரு, உன் மூலியமாய் அவர் மகிமைப்படணும். அப்ப நீ என்ன பண்ணணும்? ஆத்துமாவை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். என் ஆத்துமா 24 மணி நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். பவுல் சொல்றாரு, எல்லாரை விட நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன பாஷை பேசுறோம்? எந்த அளவுக்கு நம்ம அந்நிய பாஷை பேசுறோம்? இந்த அந்நிய பாஷையை தடை பண்ணாது இருங்கள். நம்ம வீட்டுக்கு போனால் வேற பாஷை பேசுகிறோம். என்ன வார்த்தை? வேதம் சொல்லுது, கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படல் ஆகாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானா கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அதையே பேசுங்கள். பொய் பேசாதிருங்கள். பச்சையே எழுதி வச்சிருக்கிறார். இதை விட என்ன தெளிவாக எழுதணும்? உன் வாயில் பொய் வரக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறது? சின்ன சின்ன அதுக்கு பேர் ஏமாத்துறது. பொய்யுக்கு இன்னொரு பேர் ஏமாத்துறது. சின்ன சின்ன காரியத்துக்கு போயிருப்போம், யாராவது கேட்டால் போகலையும்போம். அப்போ இதுக்கு பேர் என்னது? பொய் தானே. ஒரு வார்த்தையை மாற்றி சொன்னால் அதுக்கு பேர் பொய் தானே. எடுத்ததை எடுக்கலைன்னாலும் பொய் தானே, வச்சதை வைக்கலைன்னாலும் பொய் தானே, வந்ததை வரலைன்னு சொன்னாலும் பொய் தானே, போனதை போகலைன்னு சொன்னாலும் பொய் தானே. நம்ம பொய்யை அப்படியே பேசி பேசி பழக்கப்பட்டதுனால அது நம்மளே அறியாமல் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. அதை அரெஸ்ட் பண்ணுறதை முடியல, நம்ம அரெஸ்ட் பண்ண விரும்பவும் இல்லை, அதுக்கு நம்ம அடிமையாக போயிட்டோம். அது ஒரு தப்பு இல்லை. இதுக்கு ஒரு வசனம் வேதத்தில் இருக்கு, அற்ப பாவம், சாவுக்கு ஏதுவான பாவம். இதெல்லாம் சின்ன சின்ன பாவம் இல்லைங்க. பாவம் தான். ஒரு சின்ன சொட்டு பாய்சன் தான். ஒரு பாட்டில் பாய்சன் தான். நீங்கள் சொட்டு பாய்சனு பாட்டில் பாய்சன்லாம் சொல்லக்கூடாது. பாவத்தின் சம்பளத்தை உனக்குள்ளே பிறப்பிக்கும். அப்போ பொய் சொல்லாது இருங்கள். அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, பார்வோனாலும் அவனுடைய ரதங்களாலும் அவனுடைய குதிரைகளாலும் அவனுடைய இராணுவங்களாலும், கைத்தட்டுங்க, கர்த்தர் மகிமை அடைஞ்சார். அவனே சொல்கிறான். முதல்ல சொன்னான்ல கர்த்தர் யாருன்னு சொன்னானே, இப்போ சொல்கிறேன் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். முதல்ல தெரிஞ்சுக்க, கர்த்தர் யாருன்னு பார்வோனுக்கு காட்டிட்டாரு. நான் யார் தெரியுமா? இஸ்ரவேலருக்கா உன்ட்ட அடிமையாக வச்சிருந்தேல, அவனுக்காய் நான் நின்று யுத்தம் பண்ணுகிற தேவன், அவர்களுக்கு செங்கடலை பிளக்கிற தேவன், செங்கடல் வழியாய் பாதையை கொடுக்கிற தேவன், உன்னுடைய அரண்மனையை, உன்னுடைய அரியணையை, உன்னுடைய
அவனுடைய ஆதிக்கத்தை எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணக்கூடிய வல்லமையுள்ள தேவன் என்பதை நீ தெரிந்து கொள் என்பதற்காக கர்த்தர் அவனுடைய ஒவ்வொரு மெயின் சுவிட்சிலையும் கை வைத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. விடிய விடிய ஒருத்தர் தூக்குமரம் செய்கிறாங்க. ஒரு உத்தமனுக்கு, ஒரு நீதிமானுக்கு, ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு யூத குலத்தில் பிறந்த ஒரு தேவ மனுஷனுக்கு, மொர்தெகாய்க்கு ஒரு ஆமான் ஒரு மோதிரம் கிடைச்சிருச்சான், ஒரு அதிகாரம் கிடைச்சிருச்சான், ஒரு அரசர் பற்றுதல் கிடைச்சிருச்சான், அரசர்கிட்ட ஒரு தயவு கிடைச்சிருச்சான், அரசர் இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாரான். அரசர் கொடுத்த ஒரு மோதிரத்தை நம்பி, அந்த மோதிரம் என் கையில் இருக்குன்னு சொல்லி நம்பி, அதை நம்பிக்கிட்டு என்ன பண்ணுறான், ஒரு லெட்டரை எழுதி முத்திரையை வச்சுட்டு ஆணவத்தோடு தூக்கு மரம் செஞ்சிட்டு இருக்கேன். கர்த்தர் இதை பார்த்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு இங்கே சும்மா இருப்பேன்? உனக்கு விரோதமாக எத்தனை மரம் உருவாக்குறாங்க, எத்தனை பேர் உனக்கு விரோதமாக ஆகடியம் பேசுகிறாங்க, உனக்கு விரோதமாக எத்தனை பேர் பாளையம் இறங்கியிருக்காங்க, உனக்கு விரோதமாக எத்தனை சம்பவம் நடந்துக்கிட்டு கர்த்தர் பார்த்துக்கிட்டே சும்மா இருக்க மாட்டார். அவர் மனுஷர்கள் மத்தியில் நியாயம் செய்கிற தேவன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். எங்கள் தலையின் மேல் இதோ அநேகரை ஏறி போக பண்ணினி, தீயும் தண்ணியும் நாங்கள் கடந்து வந்தோம், ஆனால் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து வெட்டீர். எல்லா தூக்கு மரமும் செஞ்சுட்டு கர்த்தரிட அவன் ராஜா கிட்ட ஓடுறேன். அங்கே அர்ப்பணம்னு ஒருத்தன் ரெடியாக நிற்கிறேன். அவன் சொல்லி கொடுக்குறேன், ஐயா ராஜா, விடிய விடிய இவன் ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு வச்சுருக்கேன். ராஜா சொல்கிறார், அந்த தூக்கு மரத்தில் இவனவே தூக்கி போடுறனார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போ அவன் செஞ்ச தூக்கு மரம், எவன் வேலியை பிடுங்குறானோ அவனை பாம்பு கடிக்கும், எவன் குழியை வெட்டுறானோ அந்த குழியில் அவனே விழுவான். உனக்கு விரோதமாக யார் தீங்கு நினைக்கிறானோ அந்த தீங்குல கர்த்தர் அவனையே மாற்றி விடுவார். கைகளை தட்டி கர்த்தர், நீ யூத குலமானா அவன் தாழ்ந்து போவது நிச்சயம். நீ கர்த்தருடைய பிள்ளையாயிரு, நீ இஸ்ரவேலனாயிரு, நீ தேவனுடைய ஜனமாயிரு, நீ கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளையாயிரு. உன் ஆத்துமா 24 மணி நேரம் தேவனை மகிமைப்படுத்தட்டும், உன் ஆவி கர்த்தருக்குள்ள களி கூறட்டும். அப்பொழுது உன் எதிரிகள் அடமடக்கப்படுவாங்க, உன் எதிரிகள் நிர்மூலமாவாங்க. உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற கோலியாத்துக்கள் சிதறடிக்கப்படுவாங்க. உனக்கு விரோதமாக வருகிற அம்மோனியர்கள், மோவாபியர்கள், கிர்காசியர்கள், எபூசியர்கள், உனக்கு விரோதமாக வரக்கூடிய அத்தனை கொடிய ஜனத்தையும் கர்த்தர் சுழற்காற்றினாலே அவர்களெல்லாம் நிர்மூலம் பண்ணுவார். உனக்கு கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருப்பார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இவ பாருங்களே, மீரியாம் பாடின பாட்டு, மோசே யாத்திரையாம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இது மாதிரி செய்யணும். நம்ம போய் நான் எங்கெங்க எனக்கு என்னங்க செஞ்சார், உனக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரே, உனக்கு கண்ணுக்கு நல்லா கொடுத்துருக்காரு, கால் நல்லா கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் சப்பானி தெரியுமா, எத்தனை பேர் இடுப்பு இல்லாமல் இருக்கான் தெரியுமா, எத்தனை பேர் குருடன் தெரியுமா, செவிடன் தெரியுமா, முடவன் தெரியுமா, எத்தனை பேர் ஹார்ட் ஃபெயிலியர் தெரியுமா, எத்தனை பேர் லங்ஸ் ஓட்ட தெரியுமா, எத்தனை பேர் கிட்னி ஃபெயிலியர் தெரியுமா. ஆனால் இங்கே உட்காந்து இருக்கிற உங்களில் எத்தனை பேருக்கு இன்னைக்கு குறையோடு நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. எல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாருங்க. ஆனால் மனசு மட்டும் உங்களுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த இல்லைங்க. நம்ம எல்லாத ஒன்று மேலே இருதயத்தை பறக்க விட்டுக்கிட்டு அது கொடுக்கலையே இது கொடுக்கலையே, கொடுத்ததுக்காய் கர்த்தரை துதி. மீரியாம் இப்போ என்ன பண்ணுறா பாருங்களே, 15ஆம் யாத்திரையாம 15:20, ஆரோனின் சகோதரியாகிய மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும், மோசேயின் சகோதரியாகிய மீரியாம், ஆரோனின் சகோதரியாகிய மீரியாம், 2 பேத்துக்குமே இவ தான் அக்கா. மீரியாமிய சகோதரியாகிய அவள் யாருன்னு வேதம் சொல்லுது, தீர்க்க தரிசனியானவள். தீர்க்க தரிசன அபிஷேகம் அவளுக்குள்ள இருக்குது. சரி, தன் கையினாலே தம்புருவை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புருக்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலே பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடைக்காமல் நடந்தார்கள். இப்போ என்ன பண்றாங்க, வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் குதிரையும் குதிரை வீரரையும் கடலில் தள்ளினார் என்று எல்லாம் பாட்டு பாடி தம்புரு எடுத்தாங்களாம், எல்லாம் நடனம் ஆடினார்களாம். சகோதரிகள், நல்லா வாசிக்கிறேன் கேளுங்க. ஆரோனின் சகோதரியாகிய மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புருவோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். அவள் என்ன பாடுறா, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அப்போ நீங்களாம் என்ன பண்ணணும், தம்புருவை எடுக்கணும். நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் தெரியும் என்ன எடுக்கிறீங்கன்னு. வீட்டில் வாய் நிறைய கர்த்தரை துதிங்க. வேதம் பூரா பாருங்க, துதித்தலே இன்பமும் அது ஏற்றதுமாய் இருக்கிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். துதிக்கிறவர்களே, ஒரு சங்கீதம் முழுசும் பாருங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் துதியுங்கள், அவர் நல்லவர். 136வது சங்கீதம் எடுத்து பாருங்களே, எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி. 136 எடுங்க, எல்லாத்தையும் பேச நேரம் இல்லை. 136 கடைசி வார்த்தையை வாசிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. 1ஆம் வசனம் வேகமா எடுங்க.
755 பக்கம் 1வது வசனம் கடைசி வரி, அவர் கிருபை என்றும் உள்ளது. 2வது வசனம், அவர் கிருபை என்றும் உள்ளது. 3வது வசனம், அவர் கிருபை என்றும் உள்ளது. 4வது வசனம், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடைசி வசனம் வாங்க, 26வது வசனம், அவர் கிருபை. கை தட்டுங்க பார்க்கலாம். எல்லா வசனத்திலையும் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. இது தெனோடு ஒரு ஆட்டை சொல்லுங்க. காலையில் இருந்து சொன்னேன், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோசபாத்துக்கு வினோடமா பெரிய கூட்டம் வந்து இறங்கிருச்சு. உங்களுக்கு விரோதமாக இந்த மாசத்துல எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் நீ அதை பார்த்து ஹலோ சொல்லுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஹலோ சொல்லு. என்ன வந்தாலும் நீதிமான் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி எப்படி இருக்கும்? திட்டனா இருக்கு. பக்கத்தில் பேசுங்க. கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே மாட்டீங்க, எல்லாம் பிடிக்காத ஆளாக உட்காந்துருப்பீங்க வளருக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, என்ன வந்தாலும் கலங்கிட்டேன், எது வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றா நான் இன்னார் என்பதை என் தேவனை அறிந்திருக்கிறேன். அவர் என்னை காத்துக்கொள்ள, என்னை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறாரு. நீங்க பாருங்களே, இந்த அழகாய் வேதம் சொல்லுது, எல்லா காலத்திலையும் அவர் போதுமானவர். அந்த யோசபாத்துக்கு விரோதமாக அவ்வளோ பெரிய படம் வந்தோடனே அவர் என்ன பண்ணாரு? பயப்படலை, ஒளிஞ்சுக்கல, உளரல, பின்னாடி ஓடல, நேராக தேவாலயத்தில் போய் உட்காந்துக்கிட்டாரு. எல்லாத்தையும் கூப்பிட்டாரு, வாங்கடான்னு. எல்லாம் துதிக்கும்படி ஒரு சேனையை உருவாக்கினாரு. முன்னாடியே பாட்டை படிச்சுட்டு போங்கடா, முதல்ல போகிறவன் பாட்டு படி, பின்னாடி போகிறவன் ஈட்டியை கொண்டு போ, கேடயத்தை கொண்டு போ, தம்புரை கொண்டு போ, அடி. முன்னாடி போகிறவன் சொல்லணும், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, கிருபை. பாடுறா, அடிச்சு எல்லாம் முழங்குறேன். எதிரி பார்த்தேன், என்னடா என்ன சண்டைக்கு வருவாயின்னு பார்த்து எல்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டே வர்றான்னு. கர்த்தருடைய கோபாக்கனை முன்னாடி இறங்கிச்சு பாரு. எல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டி அங்கேயே செத்து உருண்டு போனேன். இவனுக்கு எதிரிகளே கிடையாது. கை தட்டுங்க பார்க்கலாம். துதித்தலே. உனக்கு பிரச்சனை பெருகுனா கர்த்தரை துதி தங்கச்சி. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பிரச்சனை பெருகுனா முனைகிட்டே இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க, போனை போட்டு சொந்தக்காரன் பந்தக்காரன்லாம் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க பிரச்சனையை ஊர் உலகமே நீங்க காண்பிச்சுறீங்க. நீ துக்கமா இருக்கிறத உனக்கு தெரியாதவன்ட்டெல்லாம் நீங்க தெரியப்படுத்தி போடுறீங்க. நீங்க தெரியப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு இடம் பரலோகம் தான். உன் மனசு வேதனையா இருக்குன்னா அவர்கிட்ட போய் சொல்லு, அவர்கிட்ட போய் சொல்லு, அவர் புரிஞ்சுக்குவார். அவரை விட புரிஞ்சு கொள்றவங்க யாருமே கிடையாதுங்க. நீ போய் உன் சிநேகிதன்ட்டையோ சிநேகிதியட்டையோ மற்றவங்கள்ட்டையோ சொன்னேன்னா அவங்க வாய் சும்மா இருக்காது. அவங்க அப்படியே போய் இன்னொருத்தட்ட சொல்லிடுவாங்க. அது 9ஆ போகும், 100ஆ போகும், லட்சமா போகும். கடைசியில் குற்றவாளியா நீ தான் தீர்க்கப்படுவ. கடைசியில் கர்த்தர் உன்னை நியாயத்தை வாயை கொண்டே உன்னை நியாயம் தீர்ப்பார். நம்ம பிரச்சனையை தாங்க கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிரு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான்களுடைய கால்களை தள்ளாட ஒட்டார். பக்கத்தில் சொல்லுங்க, நீதிமானா இருந்தா உன் காலு தள்ளாடாது. நீ நீதிமானா இல்லாட்டி உன் கால் என்ன செய்யும்? தள்ளாடும். இங்க வேதம் சொல்லுது, மீரியாம் துதித்தாள், தம்புரு எடுத்தாள். என்ன காரணம்? செங்கடலை தாண்டிட்டா. கை தட்டுக்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செங்கடலை தாண்டிட்டீங்க, நிறைய செங்கடலை தாண்டிட்டீங்க. பாவம் என்கிற செங்கடலை தாண்டிட்டீங்க, வியாதி என்கிற செங்கடலை தாண்டிட்டீங்க, அசுத்தம் என்கிற செங்கடலை தாண்டிட்டீங்க. எல்லா பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ரட்சித்து கொண்டு வந்துட்டாரு. இதை விட என்னங்க உங்களுக்கு அற்புதம் செய்யும்? எத்தனை பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்காரு. பாவம் இன்னதென்றதை வகையறுத்து காட்டியிருக்கிறாரு. இவ்வளவு நேரம் வசனத்தை கேட்கிற அளவுக்கு உங்க மனக்கண்களை திறந்திருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை ஊர்ல தெரியுமா வசனமே இல்லை தெரியுமா? நான் எவ்வளவோ பிரசங்கிறேன், அவன் தான் மனிதன், இவன் தான் மனிதன், மனிதன் இவன் தான் மனிதன், அவன் தான் மனிதன், சென்று வாருங்கள் அனுப்பிடுறாங்க. மனுஷனுக்கு என்னடா பேசுனாருன்னே தெரியல. வாசிக்கிறது ஒன்று, சொல்றது ஒன்று, சம்பந்தமே இருக்காது. பார்த்தா பாவமாக கிடக்கும். படித்ததை கூடயா சொல்லக்கூடாதா? 4 தடவை படிச்சுதான் அவன் மனசில் விழுந்திருக்குமே. இதை ஒரு தடவை படிச்சுட்டு மூடி வச்சுட்டு அவன் தான் மனிதன் இவன் தான் மனிதன் சென்று வாருங்கன்னா அவன் எங்கே போவேன்? வந்ததோடே சொரிஞ்சுக்கிட்டே போகிறேன். என்னடா ஒன்றும் புரியலையடா, இவர் சொன்னதும் புரியல, அவர் சொன்னதும் புரியல, சரி ஏதாவது ஒன்று செய்வோம் வாடா, அதே ஊதிக்கிட்டே போடா, கப்பு கப்புன்னு ட்ரெயின் விட்டுட்டு போனேன். அங்கே தண்டவாளத்தில் தான் ட்ரெயின் போகணும் பார்த்தா, இங்கேருந்து போகிறப்பையும் ட்ரெயின் விட்டுட்டு போகிறேன், வர்றப்பையும் ட்ரெயின் விட்டுட்டு வரேன். அதே வாழ்க்கை. ஒரு மனுஷன் கூட மாறலைங்க. ஆனால் கர்த்தர் உன்னை மாற்றிருக்கார். கை தட்டுங்க. குடியிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார், வேசித்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார், விபச்சாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார், உலக வழிபாடுகளிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார், காய்மகாரத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார், விரோதத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார், மாய்மாலமான வாழ்க்கையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி இருக்கார், இருளின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி கர்த்தரை துதிக்கக்கூடிய சேனையாய் உட்கார பண்ணி இருக்கிறாரு. கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. இப்ப ஏன் நீ தம்பர் எடுக்கக்கூடாது? இதை விட உனக்கு என்ன நன்மை செய்யணும்? இன்னைக்கு போய் துதிக்கிற துதியில பரலோகம் அகமகிழணும், பரலோகம் மகிமைப்படணும். தாவீது நடு தெருவில் பாட்டு படிச்சார், அடிச்சு உருட்டுறார், பூரா பார்க்குறாரு. இந்த ஸ்ட்ரெஸ் தானே எனக்கு பிரச்சனை, இந்த ராஜா வேஷம் போட்டது தான் எனக்கு பிரச்சனை,
ராஜா வேஷத்தில் வந்து நின்னா எல்லாரும் என்னை ராஜா ராஜான்னு ஸ்தோத்திரம் போடுறேன், என்னை கும்பிடு போடுறேன். நமக்கு கொஞ்சம் வெக்கமாக கூச்சமாக இருக்குது. கர்த்தருக்கு முன்னாடி ஆட முடியல. பேசாமல் அங்கே நம்ம சும்மா அலைஞ்சப்போ ஆடின மாதிரி இப்போ ஆட முடியல. இதை முதல்ல எடுத்துட்டா நமக்கு மரியாதை எல்லாம் வேண்டாம். இந்த மனுஷ பைய மரியாதை எனக்கு வேண்டான்னு பூரா அங்கி உருவி தூக்கி வச்சுட்டேன். ராஜா வஸ்திரம் எனக்கு வேண்டாண்டான்னு அவன் சாதாரண வஸ்திரத்தில் வந்து நடனம் ஆட ஆரம்பித்தான். பேலைக்கு முன்னாடி கை தட்டுங்க பார்க்கலாம். என்ன நடனம்! அப்படியே நடனம் ஆடுறேன், துதிக்கிறேன், மறந்துட்டேன் யார் என்பதையே அவன் மறந்துட்டான். ராஜா என்பதையே மறந்துட்டான். மக்கள் பார்க்குறேன் ராஜாவே ஆடுறப்ப நம்மளும் ஆடலாம்டான்னு எல்லா பயலும் ஆடுறேன். ஊரே ஆடுது. ஆனால் ஒருத்தி மட்டும் பார்க்குறா. என்ன பார்க்குறா? என் புருஷன் இப்படி ஆடுறானே, என் புருஷன் இப்படி ஆடுறானே, என் புருஷனுக்கு வெக்கம் இல்லை, மானம் இல்லை, ரோசம் இல்லை, இப்படி ஆடுறானே, எல்லா பொம்பளையும் வேற கூறு ஊருன்னு பார்க்குறாளே, என்ன ஆக போதோன்னு. அது நிமித்தம் தாங்க அவளுக்கு சாபம். கடைசி வரையும் குழந்தை பாக்கியமே கிடையாது. ஏன்னா சாபம் அவளை பிடிச்சிது. தேவனுக்கு முன்னாடி நடனம் ஆடுறவங்கள கேவலமாக நினச்சா அவன் வீட்டில் சாபம் பிடிக்கும். நீ சங்கடப்படாத, கர்த்தரை துதி. கை தட்டுங்க பார்க்கலாம். துதிச்சு மகிமைப்படுது. மரியாளுடைய ஆவி துதிக்கும்னா உன் ஆவி ஏன் துதிக்க கூடாது? அந்த ஆவி தானே உனக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவி. அந்த ஆவி கர்த்தர் கொடுத்த தீபம். உனக்குள்ள கொடுத்திருக்கிற ஆவியும் கர்த்தர் கொடுத்த தீபம் தானே. தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த தீபம் ரோட்ல துதிக்குது. ஆனா உனக்குள்ள கர்த்தர் கொடுத்த தீபம் உன் வீட்டுல துதிக்கலையே, ஆலயத்துல துதிக்கலையே, தனிமையா இருக்கும் பொழுது நீ துதிக்கலையே. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீ மகிமைப்படுத்து. உன் மகிமை, உன்னுடைய துதியில நான் மகிமை அடைவேன். நீ என் தாசன், நான் உன்னிலே மகிமை அடைவேன். பார்வோனால் மகிமை அடைந்தார். ஆகானால மகிமைப்படுத்த முடியல. ஏன்னா திருட்டு பையன், திருடிவிட்டான். அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? கல் எரிஞ்சு கொள்ளுங்கடான்னார். பாருங்க, இதுக்காக எகிப்திலிருந்து வந்தேன், இதுக்காக தான் செங்கடலுக்குள்ள வந்தானா, இதுக்காகத்தான் ரெவி தீமில் தண்ணி குடிச்சானா, இதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய அற்புத பாதையில் கூட்டிட்டு வந்தார கொல்றதுக்கா? காரணம், கர்த்தர் சொன்னதை கேட்காட்டி வழியில தான் கொள்ளணும். என்னாச்சு ஓட்டம்? மகிமையான தொடக்கம், வேதனையான முடிவு. இதுதான் கலாத்தியர்ல பவுல் சொல்றாரு, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் எப்படி முடிக்க போறீங்க? மாம்சத்தில் முடிக்கிறீங்களே. என்ன உங்களுக்கு வந்துச்சு? இவ்வளவு புத்தியின கலாத்திய சபையில புத்தி இல்லாத கலாத்தியரே, எங்கடா போச்சு உங்களுக்கு புத்தி? அன்னைக்கெல்லாம் பார்த்தா ஆவியில ஆரம்பிச்சு ஆவியில ஓடி இப்ப எங்க போய் நிற்கிறீங்க? மாம்சத்தில் நிற்கிறீங்களே, மாம்சம் சுவாபத்துக்குள்ள போயிட்டீங்களே. உங்களுக்கு இவ்வளவு புத்தி இல்லாம போயிட்டீங்களா? யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பயங்கரமான பிரசங்கம். அவன் பேசும்பொழுது இன்னைக்கெல்லாம் இருந்தான்னா நம்ம மண்டே ரெண்டா போயிடும். விரியம்பாம்பு குட்டி ஏங்கிற இருக்கிறவனெல்லாம் பார்த்தா பாம்பேங்கிறேன். ஏண்டா மரத்தின் அருகே வேர் வச்சா வேரின் அருகே என்ன இருக்கு? கோடாரி வைக்கப்பட்டிருக்கு. நீ கனி கொடுக்காட்டி வெட்டி போடுவார். எப்படிப்பட்ட முரட்டு பிரசங்கம் பார். இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரசங்க யாரெல்லாம் வந்தா என்ன? எல்லா வேதத்தில் இருக்க பிரசங்க யாரெல்லாம் யோவான் ஸ்நானகன் ஏரோது சொல்ற, நீ தம்பி மனைவி வச்சுக்கிட்டு இருக்க, சாபம், செத்து போயிருவ. இதுக்காக அவன் தலையை துண்டித்தாங்க. ஏரோதுக்கு பிரசங்கம் பண்ணி ஏரோதியால் என்ன பண்ணனா? யோவான் ஸ்நானகன் தலையை துண்டிக்க சொன்னான். ஆனா ஒரு பிரசங்கத்துக்காக தன் தலையை பலியாய் கொடுத்தான் யோவான் ஸ்நானகன். கை தட்டி கத்துரு. அதுக்காக அவன் சங்கடப்படணும். பவுலை கூப்பிட்டு காசு தருவான்னு சொல்லிட்டு அந்த பேலிக்ஸ் உட்காந்துருக்கான். ஏதாவது தருவான்டா, பணம் தருவான்டான்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு பேசி பார்க்குறேன். ஏதாவது பணம் கொடுப்பேன், பரிதானம் கொடுப்பான்னு. இவன் ஒரேடியா பேசினேன். நீதியும் நியாய தீர்ப்பையும் குறித்து, பாவத்தை குறித்து கண்டித்து பேசினேன். அவன் மிரண்டு அடிச்சு போயிட்டான். அவன் கேட்குறவன் சொல்கிறான், கிறிஸ்தவனாகிறதுக்கு கொஞ்சம் குறை என்னை சம்மதிக்க பண்ணுகிறான். பவுல் சொல்கிறாரு, இந்த கட்டு தவிர முற்றிலும் நீ என்னை போல மாறும்படி நான் விரும்புகிறேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ நீங்கள் எப்படி மாறணும்? இயேசுவை போல மாறணும். இயேசு உனக்குள்ள இருந்தாருன்னா ஓ ஆவி களி கூறுங்க. பாருங்க, கெச்சேமனி தோட்டத்தில் அவர் ரத்த வேர்வை வேர்த்து கர்த்தரை மகா சத்தத்தோடு ஜெபம் பண்ணார். இன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியல? சத்தம் போட்டு ஜெபிக்கவே முடியல. ஏன்னா உள்ள இருக்கிறது ஊரம் பிரச்சனை. அம்புட்டு பிரச்சனையை சுமந்துக்கிட்டு எப்படிங்க சத்தம் வரும்? உள்ள போட்டு கொள்ளப்பி சாக்கடையா வச்சிருக்கிறது. உள்ள மனசுக்குள்ள பூரா இல்லை சாக்கடையா ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி ஜெபிக்கிறது? கவலை, வருத்தம், வேதனை, கண்ணீர், பாடு, புலம்பல், தரித்திரம், இதவே மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி எழும்புறது? எப்படி நம்ம அலங்க எழும்பும்? எல்லா குப்பைகளையும் தூக்கி பாதாளத்தில் போட்டுட்டு, கர்த்தர் என் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறார், அவர் என் கோட்டையும் அரணுமாய் இருக்கிறார், அவரே என்னை இரட்சணிய கொம்பா இருக்கிறார், அவர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், அவருடைய கரத்தில் நான் இசை புல்லாங்குழலாய் இருக்கிறேன், அவராலே ஒரு சேனைக்குள்ளே நான் பாய்வேன், அவராலே நான் மதிலை தாண்டுவேன், எல்லா வல்லடிகளுக்கும் அவர் என்னை விளக்குவார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்னு சொல்லி நீ தாங்க விசுவாசத்தை அறிக்கை செய்து எழும்பணும். தாவீது வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
சில நேரத்தில் நானே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, வேற ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. எப்பொழுதுமே இன்னொருத்தர் புஷ் பண்ணி நீ ஓட முடியாது. ஒவ்வொரு நாளும் இன்னரில் நீயே பலப்படுத்தணும். ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன் பலவீனத்தில் உனக்கு பலன் தருகிறவர். கைத்தட்டுங்க. நீ வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்காக அவர் எப்படிப்பட்டவரா? வேண்டுதல் செய்கிறவர். தாவீது ஆலயம் கட்டுறப்போ ஒரு வார்த்தை சொல்றார், ரொம்ப என் இருதயத்தை தொட்ட பகுதி. தயவுசெய்து அதை நம்ம வாசித்து நம்ம கடந்து போவோம். 1 நாளாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. தாவீது, என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி, கைத்தட்டுங்க, மகா பெரிதாய் இருக்க வேண்டும். என்னங்க வார்த்தையோட மீனிங் புரியுதா? அவர் சொல்றார், எல்லா தேசத்திலையும் தேவனுக்கு கட்டப்படுகிற ஆலயம் எல்லா தேசத்தை விட, தேசத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட எப்படி இருக்கணுமா? மகா பெரிதா இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரண காலத்துக்கு முன்னே திரளாய் சவதரித்து, இப்போ இவனால் ஆலயம் கட்ட முடியாட்டியும் அந்த ஆலயத்துக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் அவன் சவதரித்தான் தினந்தோறும் அதுக்காக முயற்சி எடுக்கிறான். அதுக்காக அவன் மைண்டில் எப்பொழுதுமே ஆலயம் கட்டணும், ஆலயத்துக்கு என்னென்ன பொருள் வேணும். அவன் எதெல்லாம் சவதரித்தானா? மேலே பாருங்களேன், 2ஆம் வசனத்திலிருந்து. தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடி வர செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்காக, கைத்தட்டுங்க, கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல் தச்சரை இன்னும் இவனால் கட்ட முடியலங்க. ஆனால் இவன் கட்டுவதற்கு கொள்ள வருஷத்துக்கு முன்னாடியே கல்லுகளை வெட்டி கல்லுகளை பதப்படுத்தக்கூடிய கல் தச்சரை இவன் ஏற்படுத்தினானா. அடுத்து பாருங்களேன், தாவீது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும், பாருங்களேன், அந்த கதவு எப்படி கட்ட போறான்னு இன்னும் தெரியாது. ஆனால் அந்த கதவுக்கு கீழ் கதவு நிற்கிறதுக்கு என்ன வேணும்? கீழ், அதுக்கு ஆணி. இதெல்லாம் ஒரு ராஜா மைண்டில், யுத்தம் பண்ணுறவன், சண்டைக்கு போகிறவன், எத்தனை எதிரிகள் இருப்பேன், எத்தனை பிரச்சனை இருக்கும், நாட்டில் எத்தனை போராட்டம் ஒவ்வொரு நாள் அவனுக்கு இருக்கும், எவ்வளோ நிர்வாக பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் ஒரு மூலையில் வச்சுட்டு இவன் கீழே பற்றிலாம் நினைக்கிறான், ஆணியை பற்றிலாம் நினைக்கிறான், கல்லை பற்றிலாம் நினைக்கிறான். பாருங்களே, தாவீது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளும் கீழ்களும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணிறந்த கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான். சீதியோனியரும் சீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். இத்தனையும் அவன் கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு சவதரித்து வைத்தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். நீங்க கர்த்தருக்கு என்ன சவதரித்து வச்சிருக்கீங்க? உங்க வெள்ளியும் பொண்ணும் அவருக்கு வேண்டாம், ஆனா எத்தனை ஆத்துமாக்களை நீங்க சவதரிச்சிருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் நீங்க யோசித்து பாரு. ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது நீ கொண்டு போற வெள்ளி பொண்ணு அவருக்கு வேண்டாம், அதை வச்சு அவர் எதுவும் செய்ய போறது. வெள்ளியை விட விலையேற பெற்ற ஆத்துமா வேணும், வைரத்தை விட விலையேற பெற்ற ஆத்துமா வேணும். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற விலை மதிக்க முடியாத வைடூரியங்கள் கோமேதங்களை விட விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் தான் அவர் கேட்கிறார். அதான் அவர் சொல்றார், சிலுவையில் தாகமா இருக்கிறேன், எனக்காக யாரு போவா? நம்ம எந்த திசையில போயிட்டு இருக்கோம் தெரியுமா? பரலோக திசையில போகல, வேற திசையில போய்கிட்டே இருக்கோம். நல்லா யோசித்து பார். கர்த்தருக்குன்னு சவதரிக்காம நம்ம வீட்டுக்குன்னே சவதரிச்சுட்டு அலையிறோம். நேரத்தை எல்லாம் மண்ணுக்கே நம்ம செலவழிச்சுட்டு இருக்கோம், மாணிக்கத்துக்கு செலவழிக்கவே இல்லைங்க. உங்க பொண்ணான நேரம் எல்லாம் உனக்கே செலவழியுது, உன் குடும்பத்துக்கே செலவழியுது, உன் பிள்ளைகளுக்கே செலவழிக்கிற. நீ ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாள் அதெல்லாம் விட்டுட்டு போற. அங்க எங்க அங்க என்ன இருக்கும்? அங்க ஆண்டவர் கேட்பாரு, நீ ஓடி ஓடி சம்பாதிச்சியே அதெல்லாம் இப்ப எங்கப்பா? எனக்குன்னு உனக்கு எவ்வளவு சான்ஸ் கொடுத்தேன், உன்னை ஆல்டரில் ஏற்றினல்ல, உனக்கு நான் தாளந்துகளை கொடுத்தனே, உன்னை ஊழியத்தில் ஒரு பொறுப்பில் வச்சேனே, நீ எனக்குன்னு என்ன செஞ்ச? கேட்பாரா? கேட்க மாட்டார். கணக்கு கேட்குறவர் தான். 5 தாளந்து கொடுத்துட்டு பார்க்குற பார்வையை பார்த்தா நிப்பாட்டிருங்க பிரதர், நீங்கள் ரொம்ப இன்னைக்கு அதுதான் நாங்கள் காலையிலே வந்துட்டு சாயந்தரமாவது வரணும், நல்லா வகை தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். இதுதாங்க தேவன் உங்களோடு பேசுகிறேன்னு. உன் ஆவியை சீர்தூக்கிப்பார். நீ கர்த்தருக்காக சவதரித்த ஆத்துமாக்கள் எத்தனை? உனக்கு வயசு 24, 34, உனக்கு வயசு 50 வயசு, 48 வயசு, 47 வயசு, ஆனால் எத்தனை ஆத்துமாக்களை நீ பரலோகத்தோடு இணைத்திருக்கிற?
எத்தனை பொக்கிஷங்களை பரலோகத்தோடு இணைத்திருக்கிற, எத்தனை நாட்கள் கர்த்தருக்காய் நீ பிரயாசப்பட்டு ஓடி இருக்கிற, எத்தனை மணி நேரம் நீ ஜெபம் பண்ணி இருக்கிற, எத்தனை மணி நேரம் நீ தேவனை வேதத்தை வாசித்திருக்கிற, எத்தனை மணி நேரம் நீ தேவனை ஆராதித்திருக்கிற, எத்தனை மணி நேரம் உன்னுடைய வேர்வைகள் தேவனுடைய சமூகத்தில் சிந்தப்பட்டு இருக்கிறது. நீ கர்த்தருக்காய் பட்ட பிரயாசங்களின் எண்ணிக்கை எத்தனை? உன் சம்பளத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாருங்க. உன் புருஷனை போஷித்தியான்னு கேட்க மாட்டார். உன் பிள்ளைகளுக்கு நீ சாப்பாடு போட்டு கொடுத்தியான்னு கேட்க மாட்டார். அது உன்னுடைய கடமை. ஆனால் எனக்குன்னு நீ செய்ய வேண்டிய ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்து, தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்து. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று பரிதபிக்கிற தெய்வம். நீ எவ்வளவு குறைவா இருந்தாலும் உன்னை பயன்படுத்த அவர் ரெடிங்க. நீ எந்த கோலத்தில் வந்த, அவன் பாருங்க பிச்சைக்கார கோலத்தில் வர்றாங்க, உருத்தெரியாமல் வர்றாங்க, பன்றி மேய்த்த கோலத்தோடு வர்றாங்க. ஆனால் ஓடி தூக்கிட்டாருங்க, கட்டி பிடிச்சி தூக்கி முத்தமிட்டு அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து, அவனை பன்றி மேய்த்தவனே சொல்லலைங்க, விட்டுட்டு போனவனே சொல்லலைங்க, தூக்கி கொண்டு வந்து விழா வச்சு சாப்பாடு போட்டு என் பிள்ளடான்னு நெஞ்சில் வச்சுக்கிட்டாரே. அப்படிப்பட்ட தெய்வம் நீ எந்த நிலையில வந்தாலும் அவனை தூக்கி வச்சுக்குவார். அதுதான் கர்த்தருடைய அன்பு. நீ என்ன கோலத்தில் வா, ஆனால் எடுத்து உன்னை வச்சுக்குவார். ஆனால் விட மாட்டார். நீ விழுந்து போனவன்னு சொல்ல மாட்டார், புறக்கணிக்க மாட்டார். அந்த சிம்சோன் விழுந்து போன நிலையிலும் ஒரு விஷயம் நினைத்தருளும் என்று சொன்ன உடனே அடுத்த நொடி அவர் இறங்கி நினைத்தருளி அவனை தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். கைகளை தட்டி கர்த்தருக்கு. அந்த இளைய அந்த திருடன்ல வலது பக்கத்து கல்ல கடைசி நொடியில் ஒரு கதறான். கடைசி நொடியில் என்ன நினைத்தருளும் என்று சொன்ன உடனே அவர் நினைக்கிற தெய்வம் என்பதை காண்பிப்பதற்காக அவர் அந்த இடத்துல இன்று என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று உடனே தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். எவ்வளவு பெரிய ராஜாங்கத்தை நடத்துறான். 40 வருஷம் ராஜாவா இருக்கிறாங்க. அவன் எத்தனை நாட்டை வென்றான்னு எழுதியிருக்கு. எத்தனை பேர் அவனுக்கு பரிவர்த்தனையா இருந்தார்கள் என்று எழுதியிருக்கு. அவனுடைய படையினுடைய வல்லமை எழுதியிருக்கு. அவனுடைய போஜன பதார்த்தம் எழுதியிருக்கு. எல்லாவற்றுக்கு மேலாக அவன் கர்த்தருக்கு சவதரித்ததெல்லாம் எழுதியிருக்கு. கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுது. என் இரும்ப கூட ஒரு ஆணி கூட சாலமோன் வாங்கிக்க மாட்டாரா? அதை கூட இவன் சேர்த்து வைக்கிறான். பார்த்தீங்களா? ஒரு கீழ் அந்த கதவுக்கு வைக்கிற கீழே கூட ரெடி பண்ணி வைக்கிறான். அவன் சொல்ற வேர்டு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, என் இருதயத்தை ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தையை நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு வைக்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம். Thank you wonderful the Holy Spirit. 26வது வசனம் வாசிக்கலாம். அதே அதிகாரம் நம்ம வாட்சல்ல இப்ப வாசிப்பா. இல்ல 5ஆம் வசனம். தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான். இந்த வார்த்தை எல்லாரும் வாசிங்க. கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உள்ளதாய் விளங்கும்படி. அப்ப ஆலயம்னா என்னது? மகிமை உள்ளது. ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிற உனக்கு மகிமை இல்லாட்டி எப்படி? அவ சொல்றா என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது. அப்ப மகிமை எங்க இருக்கு தெரியுமா? ஆலயத்துக்குள்ள இருக்குதுங்க. அந்த ஆலயத்துக்குள்ள தாங்க மகிமை இருக்கு. சாலமோன் கட்டின ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கினது. ஆசாரியர்களால் ஊழியம் செய்ய முடியவில்லை. தாவீது சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்தில் மகிமையை பார்க்கும்படி நான் ஆராய்ச்சி செய்யும்படி, அந்த மகிமையை பார்க்கும்படி நான் ஆலயத்தில் வீற்றிருப்பதையே தெரிந்து கொள்வேன். அவர் கையில் பாக்கியமா கட்ட முடியல, ஆனாலும் அந்த ஆலயத்தை பற்றி அவர் எப்படியெல்லாம் கற்பனை பண்றார். நான் அந்த ஆலயத்தில் போய் அந்த மகிமையெல்லாம் பார்க்கணுமே, அந்த ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை நான் பார்க்கணுமே. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இல்லாத ஒன்று மேல அவன் எவ்வளவு தாகமா இருக்கிறான், இருக்கிற ஆலயத்தின் மேல நம்ம எவ்வளவு தாகமா இருக்கு. இந்த இருக்கிற ஆலயத்தின் மேல நீங்க தாகம் கொண்டாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த ஆலயத்தை குறித்து அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதாய் இருக்க வேண்டும். அப்ப ஆலயம் எப்படி கட்டணும்? மகா பெருசா இருக்கணும். எருசலேமோட அது பெருசா இருக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லாத்த விட அது பெருசா இருக்கணும். ஏனென்றால் அது பெரியவருக்கு கட்டப்படுகிற ஆலயம். தேவாலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ ஆலயம் கட்டும் பொழுது அவனுடைய மைண்டில் பெருசாக செய்யணும். அதுக்கு தாங்க இவ்வளோ பொருளை அவன் சவதரிக்கிறான். எல்லாம் சவதரித்து வச்சிருக்கேன். மகன்கிட்ட சொல்கிறேன், எல்லாம் வச்சிருக்கேன், ஆனால் என்னால் கட்டக்கூடாது. என் கை ரத்தம், உன் கை பரிசுத்தம். நீ தான் அந்த ஆலயத்தை கட்டணும். அது பெருசாக கட்டணும். அது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அது இடம் அந்த இடம் தான். அந்த ஒரு நாள் கலந்தான். அந்த இடம் தான் கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தார். அந்த இடத்துல போய் கட்டு, இந்த பொருள் எல்லாம் நீ கொண்டு போய் கட்டு. எவ்வளவு கைத்தட்டுங்க அந்த மனுஷனுக்கா. எவ்வளவு பாருங்க, பொருளை கொடுக்குறேன், இடத்த சொல்றேன், ஆனா கட்டுற பாக்கியம் இல்லைங்க. ஆனா நமக்கு பொருளும் கொடுக்கல, இடமும் கொடுக்கல, கட்டுற பாக்கியத்தை கொடுத்துக்கார். கைத்தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க. எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துக்கார். ஆலயம் கட்டுறது நம்ம பலத்தால முடியாதுங்க. ஒரு குண்டு ஊசி கூட நம்மளால செய்ய முடியாது. தேவன் கொடுத்த கிருபையினால தான் இந்த ஆலயத்தை கட்டி இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து நம்ம கர்த்தரை தொழுது கொள்கிறோம். இது தேவன் நம்ம கொடுத்த மகா பெரிய பாக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க.
தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். இன்னும் நிறைய வசனங்களை நான் தியானித்தேன், பேச நேரம் இல்லை. அப்போஸ்தலர் 12:23 வாட்ச் முடிக்கலாம் எல்லாரும். ரீகாலா ரபா ஷபரிபா லபல ரபா லிரினிதிபா ரபா. அப்போஸ்தலர் 12:23. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே, பேனா வச்சிருக்கிறீங்களா, அந்த இடத்துல ஒரு கோட்டை போடு, உடனே. சில இடத்துல கர்த்தர் உடனே உடனே உடனே. இவன் என்ன பண்ண, ஏரோது என்ன வஸ்திரம் போட்டானா, வசனம் 21, குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம். இதுக்கு முன்னாடி அவன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா, யாக்கோபை தலையை வெட்டிட்டான், பேதுருவை பிடிச்சி சிறைச்சாலையில் வச்சுட்டான். 4 சேவகர்களாக இவனுக்கு 4 பட 16 வேத்தை போட்டு பஸ்கா பண்டிகை பின்னாடி இவனை கொலை செய்யணும்னு சொல்லி திட்டம் பண்ணிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஐயா மேலே உட்காந்து ராஜ வஸ்திரம் போட்டுட்டு பிரசங்கம் பண்ணுறார். இவர் முன்னாடி செஞ்ச நற்கிரிகளாம் என்னது, யாக்கோபை தலையை துண்டிச்சிட்டான், ஒரு கொலை பண்ணிட்டான். ஒரு நீதிமான ஒரு ஊழியக்காரனை, கர்த்தருடைய ஊழியக்காரனை, கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சவனை தலையை துண்டிச்சுட்டு வந்து ராஜ சிங்காசனத்தில் உட்கார்றேன். எப்படிப்பட்ட நீதியுள்ள ராஜா பார், அரசாளக்கூடியவன், கார்பங்கு சேனாதிபதியாக இருக்கிறவன் ஒருத்தரை கொலை செஞ்சுருக்கான், காரணம் இல்லாத ஒரு கொலை. ஊழியக்காரனை வெட்டி போட்டுட்டு அவன் தலையை துண்டிச்சுட்டு இன்னொரு ஊழியக்காரனை பிடிச்சி கட்டி போட்டுட்டு இவன் வந்து உட்காந்து பிரசங்கம் பண்ணுறானா. இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்க, மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம். இவன் மேலே தேவன் மகிமைப்படுவார். யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட ஆளெல்லாம் தேவ சத்தம்னு ஜனங்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி அதாங்க நடக்குது. நல்லவனை பூரா கெட்டவனுங்கிறான், கெட்டவனை பூரா நல்லவங்கிறான், பரிசுத்தமானெல்லாம் ஆகாதுங்கிறான், துன்மார்க்கனையும் துஷ்டனையும் சங்காரக்காரனையும் துரோகிகளையும் துணிகரக்காரனையும் காய்மகாரக்காரனையும் இச்சையில பெருகி போனவனையும் வேசிக்கல்லனையும் விபச்சாரக்காரனையும் புகழ்ந்து பாடிக்கிட்டு உலகம் இருக்கு. இங்க பாருங்க, ஏறாத புகழ்ந்து பாடுறேன். ஆனா 2 நல்ல மனுஷன்ல ஒருத்தனை கொன்னுட்டாங்க முன்னாடி. அதே அதிகாரத்தில் மேலே பாருங்க, அதே அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் 1. அந்நாட்களிலே ஏரோது ராஜா, பேர் என்னது, ராஜா, சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாய் யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செஞ்ச கை, இன்னும் ரத்தம் கூட அவன் கையிலேருந்து ரத்த வாட கூட போகலை. இவன் உத்தரவு ஓட்டதுனால தானே கொன்னாங்க. சபையிலையும் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, அடுத்து அது யூதருக்கு, வேற எப்படிப்பட்ட யூதர்கள், யூத குலத்துக்கே வந்தேங்கிறார். உலகத்திலே அழகானவங்க யூதர்கள் தான். யூதர்கள், நான் யூதனாய் பிறந்தேன்னு பவுல் சொல்லிக்கிறார். ஏசப்பா யூதர் தான். ஆனால் இந்த யூதர்களுக்கு இது ரொம்ப பிரியமா. யார, யாக்கோப்பை கொலை செஞ்சதும் பேதுருவை பிடிச்சி உள்ளே போட்டதும் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், பிரியமாக இருக்கிறது என்று கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடங்கினான். அப்பொழுது புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்பு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாய் படித்தாச்சு. இப்போ ஒருத்தன் ஆல்ரெடி டெத்து, இப்போ இன்னொருத்தன் டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பஸ்கா பண்டிகைக்கு பின்னாடி இவனை கொலை செய்யணும்னு 4 சேவகர்களாக 16 பேர்த்து கையில் ஒப்படைச்சாச்சு. இவன் உள்ளே இருக்கிறான். இங்கிட்ட இது ஒரு பக்கம் நடக்குது, இன்னொரு பக்கம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சபையார். அடுத்து சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். இது ஒரு பக்கம் நடக்குது. இங்கிட்டு கொலைக்கு நியமிக்கப்பட்டாச்சு, இங்கிட்டு ஜெபம் நடக்குது. இப்போ இந்த கொலை செஞ்சவன், உத்தரவு போட்டவன் போய் ராஜ சிங்காசனத்தை உட்காந்துருக்கேன். அங்கே ஜனங்கள் எல்லாரும் இப்படி ஒருத்தனை கொலை செஞ்சுட்டானே நீதிமானேன்னு யாராவது வருத்தப்பட்டாங்களா? இவனை பார்த்து யாராவது தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னாங்களா? இதுக்காக யாராவது கிளேசப்பட்டாங்களா? யாராவது தன் இருதயத்தில் குத்தி கொண்டாங்களா? கர்த்தர் சொல்றாரு, தேசம் எங்கு ஊடுருவி போய் அங்கே நடக்கிற அக்கிரமங்களுக்காக தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டு தன்னுடைய மார்பில் அடிச்சுக்கிட்டு எவன் அழுகிறானோ அவன் நெற்றியில் அடையாளம் போடு, அந்த மனுஷனுக்கு நான் சேமத்தை தருவேனார். ஆனால் இந்த மக்கள் யாராவது நினைச்சானா? இப்போ நம்ம இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம், நிறைய போகுது. யாராவது பார்த்து யோசிக்கிறானா? எதுக்குடா இவங்க இவ்வளோ ஜெபம் நடத்துகிறாங்க? எதுக்கு இந்த கூட்டம்? இதை குறித்து ஒரு உணர்வே கிடையாதுங்க. நினைவே பட்டணத்துக்காரன் கை தட்டுங்க, அருமையான நினைவுக்காரங்க. அவன் இருதயம் லீதியால் இருதய மாதிரி உணர்வு வந்துருச்சுங்க. ராஜாவில் இருந்து கடைசி பை வரை அப்படியே எல்லாம் மாட்டை கட்டுறா, ஆட்டை கட்டுறா, எல்லாத்தையும் கட்டி போடுறா, எல்லாம் ரெட்டு கொடுத்துறா, எல்லாம் வாங்கடா உட்காருவோம், அழிஞ்சு போனாலும் போயிடுவோம். இவன் சொல்றது உண்மையா இருக்கும் போல தெரியுது, ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுடா, எல்லாரும் மனம் திரும்பிடலான்னு எல்லாம் மனம் திரும்பிட்டான். நினிவேவில் இருக்கவன் டோட்டலி மனம் திரும்பிட்டாங்க. ராஜா பேச்ச அவ்வளவு பேரும் கேட்கிறேன். ராஜா இறங்கி வந்து ரெட்டு கொடுத்துனான். ராஜா சாம்பல்ல உட்கார்ந்த ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டான்.
ராஜா உட்கார்ந்த உடனே எல்லாரும் வந்து எல்லாரும் உட்காந்துட்டான். எல்லாரும் நாடே உட்காந்துருச்சு. கைத்தட்டுங்க. 1,20,000 பேர் அந்த நாட்டில் இருந்தவன் கவுண்டிங். 1,20,000 பேர் மனம் திரும்பிட்டாங்க. கர்த்தர் பார்த்தாரு, தீர்மானத்தை மாற்றிட்டார். கைத்தட்டுங்க. 1,20,000 இருக்கிற பெரிய பட்டணம் ஒரு பிரசங்கியார், போகவே மாட்டேன்னு சொன்ன பிரசங்கியார், போகாதவனை பிடிச்சி கொண்டு நிறுத்தினா அவன் பிரசங்கம் பண்ணிவிட்டு எப்படா அழிவு வரும், சாவு வரும், அதுக்கு போய் ஒரு ஆமணக்கு செடியில் உட்காந்துக்கிட்டு நான் சொன்னது நிறைவேறலையே, நான் சொன்னது நிறைவேறலையே, நான் சொன்னது நிறைவேற. நீ சொன்னது நிறைவேறட்டினா அவன் தான் மனம் திரும்பிட்டானே. நீ முதல்ல மனம் மாறுற, அவன் திரும்பிட்டான், நீ தான் மாற மாட்டேங்கிற. இப்போ நம்ம தாங்க நிறையா மாறணும். ஜனங்கள் எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க. நம்மளை தாங்க ரோல் மாடல் இல்லை. நம்மளை பார்த்துட்டு அவன் இவன்லாம் அங்கே ஜெபம் பண்ண போய் உருப்பிட்ட மாதிரி நம்ம பேசாமல் இங்கே இருந்துக்கலாங்கிறேன். நம்ம தாங்க திருந்தணும். நம்மகிட்ட மாடலே இல்லைங்க. நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிற சுவாபங்கள் அவன் எதிர்பார்க்குறான். ஒரு கிறிஸ்தவனா இப்படி தான் இருக்கணும்னு. நம்ம அப்படி இல்லைங்க. அது வருத்தத்தோடு நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நமக்குள்ள சண்டை, கசப்பு, வைராக்கியம், விரோதம், முன்மாதிரியற்ற தன்மை, யோசித்து பார், கீழ்ப்படியாமை, எதிர்த்து பேசுகிற சுபாவம். மோசைக்கு விரோதமாக யம்னேன்னு இன்னொருத்தனும் எப்போ பார்த்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன ஆகும் கடைசியில்? அவன் அங்கே போய் அவைய மட்டும் இவனால் அவன் கெட்டு, அவனால் இவன் கெட்டு, 2 பேருமே கெட்டு போனேன். அவன் கோவப்பட்டு அடித்து உடச்சி அம்புட்டை உடச்செறிஞ்சிட்டு இவனும் அங்கே போய் சேரல, அவனும் போய் சேரல. யோசித்து பாருங்க. மொத்தத்தில் நினச்சி பார்த்தா பெருசா ஒரு பிளாஸ்டிக்கை போட்டு ஒட்டிக்கிட்டே அப்பப்போ சோத்திரம் போட்டு எடுத்துகிட்டு போயிடுறது மரியாதை. பேசாமல் இவனாவது இருந்து தொலைச்சிருக்கலாம். இவனையும் கோவப்படுத்தி புத்தி சொல்கிறது ஈஸிங்க, புத்தி சொல்கிறது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கே உட்காந்துட்டு அழகா புத்தி சொல்லிவிட்டு கீழே வந்தோடனே அடிச்சுட்டான் டம்னு. வேற எதாவது மண்டேவாவது உடச்சிக்க வேண்டியதானே. ஒரு நாளைக்கு அவனை பார்த்தா கேட்கணும், எதுக்குடா கற்பனையை உடைச்ச? நீ மண்டே போய் உடைக்க வேண்டியதானே. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு கோவம் வந்தால் சேரை உடைக்கிறான், சட்டியை உடைக்கிறான், முட்டியை உடைக்கிறான், பொண்டாட்டி அடிக்கிறான். ஆனால் அவன் மட்டும் அடிச்சுக்க மாட்டேன். அவன்கிட்ட கையை காலை குத்திக்க வேண்டியதானே. எங்கிட்டாவது போய் அதை செய்ய மாட்டேன். அவனுக்கு டேமேஜ் வரக்கூடாது, இருக்கிறவனெல்லாம் அடிக்கணும். இங்கே பாருங்க, வேதம் சொல்லுகிறது அழகாய் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினா குறித்த நாளில் ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன பண்ணினான்? இதுக்கு பேரும் பிரசங்கம் தாங்க. இன்னைக்கு எல்லாருமே பிரசங்கம் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா டிவியில் நிறைய பிரசங்கம் வருது. எல்லாம் பேசுறதெல்லாம் பிரசங்கம் தான். நம்ம எது பிரசங்கம்னு தெரியாமல் நம்ம தான் குழம்பு கிடக்கிறோம். ஏரோது பிரசங்கத்தையும் பிரசங்கம்னு நினச்சிக்கிறது. அவன் ஏற்கனவே ரத்த கரையோடு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருத்தனை பிடிச்சி உள்ளே வச்சுட்டு வந்திருக்கிறேன், சபையை வேற உடைச்சிருக்கேன், ஆனால் பிரசங்கம் பண்ணுறானா. சரி, ரைட். அப்பொழுது ஜனங்கள் இது இந்த மக்களால் தாங்க கெட்டு போகிறது. பாருங்க, இங்கே இந்த இவனை கெடுத்தது யாரு? இந்த வஞ்சக புகழ்ச்சிங்க, மனுஷன் புகழ்ச்சி. நமக்கு ஐயோ, யாராவது சூப்பராக பாடினீங்க பிரதர்னா உன்னை காலை வர்றான்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்க. பிச்சு எடுத்துட்டீங்க பிரதர் இன்னைக்கு ஜெபம் அப்படின்னா கொண்டே இறக்கிட்டான்னு அர்த்தம். யாராவது ஒன்றை புகழ்ந்து பாடினானா அப்படியே கண் சொருகிற, ஆஹா பிரதர் அப்படியா பிரதர், ஓஹோ ஆகானேனா நேராக கொண்டு போய் லூசிபருக்கு பக்கத்தில் விட்டு வந்துடுவேன். யார் சொன்னாலும் கர்த்தருக்கு மகிமை, தேவனுக்கு இறக்கம் பிரதர். நான் ஒன்றுக்கு ஆகாதவன், எதை சும்மா அங்கிட்டு அலைஞ்சவனை பிடிச்சிட்டு வந்து நிப்பாட்டிருக்கார். எல்லா மகிமை யாருக்கு? மனுஷனுடைய புகழ்ச்சி வஞ்சகமான புகழ்ச்சி. அதான் அப்சலோம் முத்தம். அப்சலோம் போய் எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன். வந்தவன் பார்க்குறேன், ராஜா மகை முத்தம் கொடுக்குறானே, ராஜா மகை முத்தம் கொடுக்குறானே, என்னையும் மதிக்கிறானே, எனக்கு மரியாதை செலுத்துறானே, ராஜா மகன் என் கூட பேசுகிறானே. அப்போ ராஜா சரியில்லடா. ராஜா நம்மளை சட்டம் பண்ணுறாரா? மகன் பற்றியா? இவனுக்கு போடுறா ஓட்டு, இவனை தூக்குடா ராஜாவான். போச்சு, இவனும் போனேன் அவனும் போனேன், இவனும் செத்தேன் அவனும் செத்தேன், பூரா பேரும் செத்தேன், அவனோட போனவன் பூரா செத்து போயிட்டேன். வஞ்சக முத்தம், அப்சலோ முத்தம், வஞ்சகம். பிசாசு அப்படி தான் முத்தம் விடுவேன், வஞ்சகமும் முத்தம் விடுவேன். நம்ம தான் கவனமாக இருக்கணும். எல்லா முத்தமும் நல்ல முத்தம் கிடையாது. பிசாசு முத்தம் இருக்கு, தேவனுடைய முத்தம் இருக்கு. சரி, ரைட். இப்போ பாருங்களேன், வேதம் சொல்லுது, அவன் தேவ சத்தம்னு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு அவன் ஆவி கொஞ்சம் துள்ளிருச்சு, அவன் ஆவி கொஞ்சம் பெருமை கொண்டுச்சு. அவன் தேவனுக்கு சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன், எடுக்கிற நேரம் இல்லை, டக்குன்னு சொல்லிட்டு வரேன். மார்க் 2:12 4 பேர் தூக்கிட்டு வந்தான் இல்லையா, சோமானோன்னே அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். மார்க் 2:12. மத்தேயு 15:31 ஊனர்கள் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமாகிறதையும் சப்பானிகள் நடக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். லூக்கா 13:13 18 வருஷம் சுகமாகாமல் இருந்த அந்த கூனி நிமிர்ந்த உடனே தேவனை மகிமைப்படுத்தினாள். அடுத்து லூக்கா 17:15 ஒருவன் சப்பானி குஷ்டரோகியா இருந்து சுகமானோடனே அவன் வந்து தேவனுக்கு மகிமை செலுத்தினான். லூக்கா 18:43 குருடன் பார்வை அடைந்த உடனே தேவனை மகிமைப்படுத்தினான்.
இது பூராமே தேவனை மகிமைப்படுத்தினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். குருடர்கள் தேவனை, சப்பானிகள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், பிசாசு பிடித்தவர்கள் தேவனை இது எல்லாமே அந்த வார்த்தை எழுதியிருக்கு, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இவனுக்கெல்லாம் தெரியுது தேவனை மகிமைப்படுத்த, குருடனுக்கு தெரியுது சுகமானோனே மகிமைப்படுத்தணும்னு, முதுகு கூணனானவளுக்கு தெரியுது சுகமானோனே தேவனை மகிமைப்படுத்தணும்னு, சப்பானிக்கு தெரியுது சுகமானோனே மகிமைப்படுத்தணும்னு, பிறவி சப்பானிக்கு குஷ்டரோகிக்கு தெரியுது சுகமானோனே கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு, ஏரோதுக்கு தெரியலங்க கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இவன் மகிமை கர்த்தருக்கு செலுத்தாதபடியினால் பக்கத்திலே ஒருத்தர் நின்னான். யார் தெரியுமா? கர்த்தருடைய ஒரு ப்ராபர்சி சொல்லவா, ஏரோதுக்கு பக்கத்தில் ஒரு தூதன் நிற்பானா, உன் பக்கத்தில் நிற்பானா, நிற்க மாட்டானா? சொல்லுங்க கைத்தட்டி. அப்போ தூதன் எப்படி இருப்பேன்? சந்தோஷமாகவும் இருப்பேன், சமயத்தில் என்ன வச்சுருப்பேன்? ஹலோ, எங்கே இருக்கிறீங்க? என்ன வச்சுருப்பேன்? இப்படிலாம் பிரசங்கம் பண்ணாங்க பிரதர், ஏற்கனவே நாங்கள் அரண்டு மிரண்டு கிடக்கிறோம். அவன் ரெண்டுமே வச்சுருப்பேன், பாராட்டுவேன், ஆனால் மகிமை செலுத்தலைன்னா போட்டுருவேன் டப்புன்னு. சகரியா விசுவாசிக்கவே மாட்டேன்னா, இது எப்படி நடக்கும்னா ஒற்றா வாயின்னு ஒட்ட வச்சுட்டார். 4 நாளைக்கு நீ என்ன பண்ணு, அவன் பிறக்கிறதுக்கு 10 மாதம், பேர் வைக்கிறதுக்கு 8 நாள், கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் என்னதான் ஊமை தான், சைக்கிள் தான். பவுல் போனான்ல, ஏறுறப்ப குதிரையில் ஏறினேன், இறங்குறப்ப பொத்துன்னு விழுந்தேன், அடுத்து 2 வயசு செந்துக்கா தூக்கிட்டு போகிறேன், கையில் ஆகு கொடுத்தான்னா அவனுக்கு போகிறதுக்கு பாதை தரல, கண்ணு குருடு, அவ்வளோதான், விழுகிறப்பே கண்ணு குருடாக விழுந்துட்டேன். இனி எப்படி போகிறது, எங்கிட்டு போகிறது, எங்கிட்டு யார் 2 பேரும் தூக்கிட்டு போகிறேன். இப்போ தான் தெரியுது நம்ம திமிரு, நம்ம அடங்காத்தனம், நம்ம பெருமை எல்லாம் போச்சு, ஒன்றுமே தெரியல, சூரியன் சந்திரன் வானம் பூமி ஒன்றும் தெரியல, குருடனாக உட்காந்துருக்கிறேன். 3 நாள் குருடேன் அவன் தான். 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தவன் யோனா அங்கே போய் சொல்கிறேன், ஆலயத்தை நோக்குறேன். எங்கடி இந்த ஆலயத்தை நோக்கிறது? எப்போ ஆலயத்தை நோக்கிறது? நல்லா இருக்கப்பெல்லாம் ஆலயத்தை விட்டுட்டு கடைசியில் ஹாஸ்பிட்டல், பிரதர் எல்லாம் போச்சுன்ட்டாங்க டாக்டர், ப்ளீஸ் பிரதர் எனக்கு ஜெபம் பண்ணுங்கிறியா, என்னை கொஞ்சம் வர்றீங்க பார்க்குறீங்களா? எப்போ கூப்பிட்றது? நான் கூப்பிடும் பொழுது நீ ஆகடியம் பண்ணின, நீ கூப்பிடும் பொழுது நானும் நினைச்சேன். ஆபத்து காலம் வருங்க, நினையாத ஒரு ஆபத்து வருங்க. நம்ம நினச்சிட்டு இருக்க இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க மாட்டோம். திடீர்னு ஒரு காரில் சூறும், திடீரென்று ஒரு வேதனை வரும். அந்த காலத்துக்கு முன்னாடி கிருபையின் காலத்தை நம்ம போக்கடிச்சிடக்கூடாது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கிருபையின் காலம் ரொம்ப முக்கியம். இந்த கிருபையின் காலம் நம்முடைய வாழ்க்கையில் மிக அத்தியாவசியமான ஒரு காலம். இந்த காலத்தில் கூடி ஜெபித்தல் கோடி நன்மையை நமக்கு கொடுக்கும். ஆவிக்குரிய சிநேகம் நமக்கு ரொம்ப முக்கியம். உனக்காக கை தூக்கி ஒருத்தர் ஜெபிக்க வேணுமில்ல, அப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம். தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால தூதனை அடித்தான். அதுக்கு மேலே நீங்கள் தான் வாசிக்கணும். அவன் வாழ்க்கையின் கடைசி நாள் பார்த்தீங்களா, முடிஞ்சு போச்சுங்க. என்ன அவன் இன்னொரு ஏறது வர முடியுமா? இன்னொரு பிறக்க முடியுமா? அந்த நிமிஷம் அந்த ஆவி எங்கே போயிருக்கு? மனிதன் ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்படும். இன்னொரு வரலான்னா வர முடியாது. இன்னொரு இளமை பெற வராது. நான் இன்னொரு 25 வயசு ஆகணும் எனக்கு ரொம்ப ஆசை, ஆக முடியுமா? இன்னொரு எனக்கு 25 வயசு கொடுத்தா எல்லா 7 கண்டத்துலையுமே பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுவேன். எத்தனை வயசு ஓடி போச்சு பார், முடியாது. ஒரு முறை வந்தாச்சு, இன்னும் அவ்வளோதான். இன்னும் இருக்கிற வரையும் பக்கத்தில் தான் கலரை ஓடுறதுக்கு வழியை பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு 25 வயசு. நான் உங்களை மாதிரி இருக்கிறப்ப எத்தனை கிராமம் இந்த ஏரியாவில் இருக்கிற எத்தனை முறை இந்த ஏரியாக்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கு. ஒரு கிராமம் விடாமல் என்னுடைய காலடி பட்டிருக்கு. ஒரு தெருக்கள் விடாமல் வீடு வீடாக நான் போய் ட்ராக்ஸ் கொடுத்துருக்கிறேன். எத்தனையோ அப்படியே சில இடங்கள் விட்டு போனாலும் அது என்னுடைய நாலேஜில் இல்லாமல் இருக்கும். அவ்வளவு கிராமத்துலையும் என் காலடிகள் பட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். தெருவில் நின்றுருக்கேன். போய் மைக் செட் கட்டி பெரிய ஓப்பனரை கட்டி எத்தனை ஊரில் ஜனம் வந்தாலும் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். கொஞ்சம் கூட சங்கடப்பட மாட்டேன், கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேன். மணிக்கணக்கு 2 மணி ஆயிரும், 1:30 மணி ஆயிரும், 3 மணி ஆயிரும். ஆனாலும் கூட கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிட்டு தான் வருவேன். 50 பேத்துக்கு ஜெபம் பண்ணால் அவ்வளவு பலவீனமாகி போயிடும். நடைபணம் போல வருவோம். இப்படிலாம் அந்த ஊழியத்தை செஞ்சு தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலகம் பார்க்குற அளவில் கர்த்தர் என்னை நிறுத்தியிருக்கிறார். பிரயாசப்படுகிறவர்கள் பலனில் முந்தி பங்கடைவார்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். நீங்களாம் இன்றைக்கி நல்ல வண்டியில் ஊழியத்துக்கு போகிறீங்க. நான் நடந்து போயிருக்கிறேன், சைக்கிளில் போயிருக்கேன். ஒரு நாளைக்கு அவருக்கு தெரியும் 3 சபையில் பிரசங்கம் பண்ணிவிட்டு வெறுங்கையோடு நாங்கள் வருவோம். எங்கள் வீட்டில் வறுமை அவ்வளவு தாண்டவமாடும். அந்த வறுமையிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை தெரு தெருவாய் நான் பிரசங்கம் பண்ணினேன். சந்தைகளில் பண்ணியிருக்கேன், பஸ்ஸில் பண்ணியிருக்கிறேன், ரோடுகளில் பண்ணியிருக்கிறேன். எல்லா பப்ளிக் இடத்துல நின்று வெக்கம், கூச்சம், மானம், ரோசம் எல்லாம் இல்லாமல் இயேசுவே தேவன் என்பதை திருஷ்டாந்தரப்படுத்தியிருக்கேன். எங்கே வேணாலும் முழங்கால் போடுவேன். எந்த இடத்துல வேணாலும் நின்று ஜெபிக்க நான் வெக்கப்பட்டதே கிடையாது. இன்று வரையும் கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்கி இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு தேவனுக்கு மகிமை செலுத்துங்க.
தினந்தோறும் மகிமை செலுத்து. சாப்பாடு கிடைக்குதா, மகிமைப்படுத்து. சுவாசிக்க காற்று கிடைக்குதா, மகிமைப்படுத்து. நல்ல தண்ணி குடிக்கிறியா, கர்த்தரை மகிமைப்படுத்து. நல்ல ஒரு குளிர்பானம் உனக்கு கிடைக்குதா, கர்த்தரை மகிமைப்படுத்து. நல்ல தூங்குறியா, கர்த்தரை மகிமைப்படுத்து. நல்ல பெற்றோர் உனக்கு இருக்காங்களா, கர்த்தரை மகிமைப்படுத்து. நல்ல ஒரு மனைவி உனக்கு இருக்கா, கர்த்தரை மகிமைப்படுத்து. நல்ல பிள்ளைகள் உனக்கு இருக்காங்களா, கர்த்தரை மகிமைப்படுத்து. இந்த சபை இல்லாமல் எத்தனையோ வருஷம் நம்ம வாழ்ந்தோம். இந்த சபைக்காக தேவனை தினந்தோறும் நீ மகிமைப்படுத்து. வாரந்தோறும் பிரசங்கம் கேட்கிறியா, தேவனை மகிமைப்படுத்து. பாடல் பாடக்கூடிய கிருபை இருக்கா, தேவனை மகிமைப்படுத்து. ஜெபிக்கக்கூடிய கிருபை இருக்கா, கர்த்தரை மகிமைப்படுத்து. கண்களால் பார்க்கிறியா, கர்த்தரை மகிமைப்படுத்து. காதுகளால் கேட்கிறியா, கர்த்தரை மகிமைப்படுத்து. வாயால பேசுறியா, கர்த்தரை மகிமைப்படுத்து. உன்னுடைய இரத்த நாணங்கள் சரியா செயல்படுதா, கர்த்தரை மகிமைப்படுத்து. உன் இருதய வாழ்வுகள் கரெக்டா ஓடுதா, கர்த்தரை மகிமைப்படுத்து. உன்னுடைய கிட்னி கரெக்டா செயல்படுதா, கர்த்தரை மகிமைப்படுத்து. உன் கால்கள் நடக்குதா, கர்த்தரை மகிமைப்படுத்து. உன்னுடைய ஒவ்வொரு நாளும் உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதா, கர்த்தரை மகிமைப்படுத்து. இந்த உலகத்துல கடன் இல்லாமல் உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறாரா, கோடி 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 அவருக்கு நன்றி சொல்லு. இந்த உலகத்துல கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்கி வைத்திருக்கிறாரா, கோடிக்கணக்கான நன்றிகளை சொல்லு. இதுதான் நீ அவரை கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய மகிமை. இந்த உலகத்துல எத்தனை பேர் தெரியுமா பிச்சைக்காரர்கள், எத்தனை பேர் தெரியுமா பிளாட்பாரத்தில் வாழ்கிறாங்க, எத்தனை பேர் தெரியுமா ரயில்வே பிளாட்பாரத்தில், இன்னும் பார்த்தீங்கன்னா தெருக்களில் பிளாட்பாரத்தில் பாலத்துக்கு அடியில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் பிளாஸ்டிக் பொருள் பொறுக்கி வாழ்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் எச்சிலைகள் பொறுக்கி வாழ்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் 2 கண்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் கை சூம்பினவர்கள் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் கண்கள் வீங்கி ஒரு கண்கள் விகார தோற்றத்தோடு இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் உதடுகள் கிழிந்த நிலைமையில் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் இந்த 2 காதுமே கேட்காதவர் இந்த உலகத்தில் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் இந்த 2 கால்களுமே இல்லாமல், இந்த காலுக்கு கீழே ஒன்றுமே இல்லாமல் இதோ தன்னுடைய இடுப்புல நடக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர்களுக்கு 2 கைகள் இல்லை தெரியுமா? எத்தனை பேர்கள் இந்த உலகத்தில் தாய் தகப்பன் இல்லாமல் அனாதைகளாய் வாழ்றாங்க தெரியுமா? எத்தனை பேர்கள் விதவைகள் இல்லத்தில் கொண்டு போய் கடத்தி வைக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைகள் பிச்சை எடுக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைகள் இந்த உலகத்தில் ரத்தத்தை கொடுத்து உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஆனால் உனக்கு ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரை நீ எவ்வளோ மகிமைப்படுத்தணும், எவ்வளோ நீ மகிமைப்படுத்தணும், எவ்வளோ நீ மகிமைப்படுத்தணும். ஆனால் நீ மகிமைப்படுத்துவதில் குறையா இருக்கிறாயே, கர்த்தர் எவ்வளோ வருத்தப்படுவார். காலை தோறும் கர்த்தரை மகிமைப்படுத்து. காலை தோறும் எழுந்து கர்த்தரை துதி. காலை தோறும் எழுந்து கர்த்தருக்கு கனம் செலுத்து. காலை தோறும் எழுந்த உடனே கர்த்தரை புகழ்ந்து பாடு. நீ எந்த அளவுக்கு அவரை உயர்த்துகிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னிலே மகிமைப்படுவார். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலே நான் உன்னிலே மகிமைப்படுவேன். பவுல் போறாரு, அவனை பார்த்து சொல்றாங்க ஜூபிட்டர், மெர்க்குரி சொல்றான், இவன் கிறிஸ்துவின் வழியை நமக்கு அறிவிக்கிறவன். அவனா போய் சொன்ன, அவன் போறான், பிசாசு அலறுது. கிறிஸ்துவின் வழியை நமக்கு காண்பிக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தை அசைக்கிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கன்னு சொன்னான். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு போறாரு, கல்லறையில் இருக்கிற பிசாசு கத்திக்கிட்டு வருது, ஐயோ எங்களை வேதனைப்படுத்தவா நீர் வந்தீர். எங்களை துரத்துறதானா, பன்றிக்குள்ளே துரத்திடும். தயவு செய்து பாதாளத்தில் துரத்திடாதீங்க. நாங்கள் இப்பயே பாதாளத்தில் போய் கஷ்டப்பட முடியாது. நீ பாதாளத்துக்கு போனால் நான் போய்த்தான் ஆகணும். இப்பயே போய் அந்த அக்கினி கடலை நான் வேக விரும்பலை. நான் பன்றிக்குள்ளே போய் எங்கேயாவது போயிடுறேன். தயவு செய்து என்னை கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்தில் நீ வருகிற வரையும் நான் இங்கே சுற்றிக்கிட்டு அலையிறேன், எனக்கு அனுமதி தான்னு கொண்டனே. கர்த்தர் பார்த்தாரு, அது நரகத்துக்கு போக விரும்பலைன்னு சொல்லி அதை போன்னு சொன்னார். கைத்தட்டி கர்த்தர் அதுக்கு கூட இரக்கம் பாராட்டுற தேவனுங்க. உனக்கு இரக்கம் பாராட்டாமல் இருப்பாரா? நீ அவரை பார்த்து சொல்லு, மகிமை மகிமை மகிமை. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எவ்வளவு மகிமை செலுத்த முடியுமோ மகிமை செலுத்து. உன் புருஷனுக்கு மகிமை செலுத்து, உன் பிள்ளைக்கு மகிமை செலுத்து. பிள்ளையை கொடுத்தீரு, ஆண் புத்திரனை கொடுத்தீரு, நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்தீரு. நல்ல இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்க, நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்துல உட்கார்ந்து கேட்க கர்த்தர் கிருபை பாராட்டினீர். உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா மகிமை அவருக்கு செலுத்தலாம். நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ரட்சிப்பீராக. ஒரு மகிமை அவர்கள் மத்தியில் வெளிப்படுவதாக பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.